லிஸ்ட்ல கொஞ்சம் அனுப்பி வச்சிருக்கோம் ஃபோட்டோவில். நீங்கள் பயோடேட்டாவையும் உங்களோட ஃபோட்டோவையும் அனுப்புவீங்க, நாங்கள் بيضة زي القشطة وسعوا الشقة بابا جاي امتى வந்துட்டு தண்ணி வந்துட்டு ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் அனைவருக்கும். நான் கதைக்கிறது எல்லாருக்கும் கேக்குதா? முதல்ல கிளியரா? ஆம் சார். அப்ப முதலாவது என்ற வேண்டுகோள் என்னன்னா, உங்களோட மைக்கில் ஒரு தடவை செக் பண்ணுங்க. ஒரு சிலர் மைக் இன்னமும் ஒண்ணுல இருக்குது. அதுல நீங்க ஓப் பண்ணீங்கன்னு சொன்னா நம்ம கிளாஸ கொஞ்சம் சுமூகமான ஒரு முறையில கொண்டு போகக்கூடியதா இருக்கு. சரியோ? அப்ப எங்கட இன்றைய வகுப்பு என்னன்னா, மாகாண மற்றும் தேசிய பாடசாலைகளுக்கான ஆசிரியர்களை திறந்த அடிப்படையில் ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சையில ஒரு வழிகாட்டல். அதாவது நான் உங்களுக்கு படிச்சு தர இல்ல, நான் உங்களுக்கு எப்படி இதுக்கு நம்ம ரெடி ஆகணும்ன்றதை நான் சொல்லி தரப்போறேன். அவ்வளவு அதை படிச்சு தர அளவுக்கு நானும் அப்படி ஒரு பெரிய ஆளும் இல்லை. ஏன்னா நானும் உங்களை மாதிரி ஒரு கிராஜுவேட் தான். அப்போ உங்களை மாதிரி ஒரு கிராஜுவேட்டா இருந்து நான் செஞ்ச ஒரு சில தியாகங்கள், அந்த அடிப்படையில் நான் அந்த எக்ஸாம் செலக்ட் ஆகி நான் இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா கடமையாற்றி கொண்டு இருக்கிறேன். அப்ப அவங்களுக்கு கூற வர முதலாவது விடயம் என்னன்னு சொன்னா, ஒரு எக்ஸாம்ல நீங்க செலக்ட் ஆகணும்னு சொன்னா லேசா அந்த எக்ஸாம் எங்களுக்கு அடையலான்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்காதீங்க. ஒரு சில விடயங்களை நீங்க தியாகம் செஞ்சே ஆகணும். அதுல இந்த இடத்துல இப்படியும் தியாகம் செய்யணுமா அப்படின்னு எல்லாம் யோசிக்க வேணும். உங்களால எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் தியாகம் செய்ய பாருங்க நேரங்கள்ல. ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு விடயத்தை நீங்க அடையும் போதுதான் அந்த அடையிற அந்த விடயத்துக்கும் ஒரு மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே லேசான முறையில கிடைக்காது. ஏன்னா இந்த முறை போட்டி ரொம்பவும், அதாவது நான் எதிர்பார்க்கிறேன், இவ்வளவு காலத்துக்கு இப்படி ஒரு டீச்சிங்ல ஒரு போட்டி ஒன்று நான் பார்த்தது இல்லை. அந்த அளவுக்கு ஒரு போட்டித்தன்மை வாய்ந்ததா இருக்க போகுது. இந்த வேக்கண்ட் அவங்க 23,000 சொன்னது 23,000 பேர் எடுக்க மாட்டாங்க. 23,000 பேரையும் அவங்க எடுக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா அவங்க கெசட்ல அவங்க இதுதான் வேக்கண்ட் சொல்லி எண்ணிக்கை அவங்க அறிவிக்கை இல்லை. ஆகவே எல்லாரையும் அவங்க எடுக்க போறது இல்லை. அடுத்து எடுக்கிற டைம் எப்படி எடுக்க போறாங்க சொன்னா, முதல் கட்டம் 2ஆம் கட்டம் அப்படி 2 கட்டமா தான் உங்களை ஆட்களை உள்ளிருக்க போறாங்க. அப்ப இந்த அடிப்படையில தான் எக்ஸாமும் நடந்து உங்களை எடுக்க போறாங்க. ஆகவே முதலாவது கட்டத்திலேயே நம்ம உள்ளுக்கு போகணும் என்ற ரீதியில நீங்க ஒரு சில தியாகங்கள் செஞ்சே ஆகணும். சரியோ? அடுத்தது கிளாஸ்ல எதுவும் டவுட்டுகள் இருந்தா, இந்த பேப்பர் சம்பந்தமா பரவாயில்ல,
வெளி விடயங்கள் எதுவும் டவுட் நீங்க கடைசி டைம்ல நீங்க எங்கிட்ட தாராளமா கேளுங்க, நான் சொல்லுவேன். யாரும் லீவ் ஆகி போயிடாதீங்க. லீவ் ஆகினா திரும்ப ஹெட்டாக இல்லாம போயிடும். ஏண்டா 300 பார்ட்டிசிபெண்ட் கூடிய ஜூம் தான் இது. அப்ப 300 பேர் அப்பதே வந்துட்டாங்க. இப்ப நிறைய பேர் இப்ப கிளாஸுக்குள்ள வந்து கொள்ள இயலாம இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு நான் செய்யக்கூடியது ரெக்கார்டிங் கொடுக்கறது மட்டும்தான். ஏண்டா 500 பேர் 1000 பேர் ரெக்கார்டிங் அவைலபிள் இல்லை இன்றைக்கு நாட்ல. உங்களுக்கு போட்டி பரீட்சையை பொறுத்த மட்டும் நான் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போட்டு உள்ளுக்கு போறேன். போட்டி பரீட்சையை பொறுத்த மட்டும் ஒன்று வந்து கல்விசார் பொது அறிவு, அடுத்தது நுண்ணறிவு. கல்விசார் பொது அறிவு என்றதுக்காக கல்விசார் பொது அறிவு மட்டும் உள்ளடக்கியதா இருக்காது பேப்பர். அப்ப அந்த பேப்பர் எப்படிக்கும் ஒரு சில நடப்பு நிகழ்வுகள்ல முக்கியமான நிகழ்வுகளை பரீட்சிக்கிறதுக்குரிய சில கேள்விகளும் பொதுவாக உங்களுக்கு போடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது பேப்பர் கூட நீங்க ரெடி ஆகி போடுங்க. இந்த ஏர்ல லீவ் பண்ணிவிடுங்க. இந்த கழிச்சிட்டு இருக்கிற ஆக்களை லீவ் பண்ணி விட்டீங்கன்னா வெளியில நிறைய பேர் வெயிட்டிங் நினைக்கிறாங்க, அவங்க உள்ளுக்கு வருவாங்க. சரியோ? முகமது, சஃபா, எஸ்கே இவங்க எல்லாரும் உங்களோட மைக்கில் ஒரு தடவை மியூட் பண்ணுங்க. அதான் பசிக்குது. சாப்பாடு சரியா? சாப்பாடு சரியா? பசிக்குதே. ஹலோ வணக்கம் சார், சவுண்ட் வருது இல்ல? வணக்கம் சார்.
சவுண்ட் வருது இல்ல? Hello, sir. Sound வருதில்ல சார்? சார் இன்னும் பேசல, வர மைக்ல இருந்து பேசுவேன். ஓகே, இந்த சரோஜன் இந்த பேப்பரை ஷேர் பண்ணி விடுங்களேன். சரி, ஓகே. நான் இப்போ மேலதிகமாக ஒன்றும் கதைக்கல, ஆல்ரெடி நம்ம லேட். ஆகவே இது எங்களோட கல்விசார் பொது அறிவு வகுப்பு. தொடர்ச்சியாக கல்விசார் பொது அறிவு வகுப்பு திங்கட்கிழமையிலையும் மற்றும் புதன்கிழமைகளையும் நடைபெறும். திங்கட்கிழமையும் புதன்கிழமையும் இந்த மாதத்தை பொறுத்த மட்டில் திங்கட்கிழமையும் புதன்கிழமையும் வந்து கல்விசார் பொது அறிவு வகுப்பு நடைபெறும். உங்களுக்கு கெசட் தொடர்புல ஏதும் சிக்கல்கள் இருந்தது என்று சொன்னா நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா புதன்கிழமை உங்களுக்கு ஒரு பிரத்யேகமா ஒரு கிளாஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணப்படும். அதுல உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியது அதிகம். அடுத்த வியாழக்கிழமை உங்களுக்கு ஐக்கியூ பாடத்துக்குரிய கிளாஸும் நடைபெறும். சரியோ? அப்ப கல்விசார் பொது அறிவுட முதலாவது வகுப்புல முதலாவது கேள்வியை பார்ப்போம். 2024 ஆண்டின் காபோத்த உயர்தர பரீட்சை பெறுபேற்றின்படி பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பிக்க தகுதி பெற்ற மாணவர்களது சித்தி வீதம் யாது? நீங்க பதில் சொல்லுங்க, பரவாயில்ல. 2024 ஆண்டின் காபோத்த உயர்தர பரீட்சை பெறுபேற்றின்படி பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பிக்க தகுதி பெற்ற மாணவர்களது சித்தி வீதம் யாது? 60 சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்க. 64.7%. 64.7%. அது ஓகேங்க. 64.7%. பொதுவாக நான் நம்புறேன் இதுல எப்படி இந்த கிளாஸ் வந்ததுல அரைவாசி பேருக்கு மேல ஆல்ரெடி கிளாஸ்கள் போய் கொண்டிருப்பீங்க நம்புறேன் தான். ஆகவே நீங்க தாராளமா நிறைய விஷயம் நீங்க அந்த கிளாஸ்களையும் படிச்சிருப்பீங்க. ஸோ உங்களோட விஷயங்களை நீங்க இதுல ஷேர் பண்ணலாமா? அப்ப ஓகே, 64.7% என்றது சரியான பதில். ஆனா இதுல வந்து 3A எடுத்தாக்கள், 3 பாடத்திலையுமே 3A எடுத்தாக்கள் மாணவர்கள் வந்து 3.45%. 3 பாடத்திலையும் 3A எடுத்தாக்கள் சதவீதம் வந்து 3.45%. இந்த மாணவர்கள் எல்லாமே, அதாவது 3.45% சொல்ற மாணவர்கள் எல்லாம் 3A எடுத்தாக்கள்.
சரியோ? அப்ப இந்த 64.7% பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு தகுதி பெற்ற மாணவர்கள்ல 65% மாணவர்கள் பெண்கள். 65% மாணவர்கள் பெண்களும் 35% மாணவர்கள் ஆண்களுமாக காணப்படுகின்றார்கள். 65% மாணவர்கள் பெண்களாகவும் 35% மாணவர்கள் ஆண்களாகவும் காணப்படுகின்றார்கள். இதுல 3 பாடமுமே ஃபெயில் ஆகினார்கள். 3 பாடமுமே ஃபெயில் ஆகினார்கள் 10.66%. 3 பாடமும் ஃபெயில் ஆகினார்கள் 10.66% மாணவர்கள் 3 பாடங்கள்லயுமே ஃபெயில் ஆகினார்கள். %66% இப்ப எக்ஸாமுக்கு இதாக்கும் போது நீங்க 2 வகையில தெரிஞ்சுக்கொள்ளணும். ஒன்று பாடசாலை ரீதியாக அப்ளை பண்றாங்களும் இருக்கிறாங்க, பிரைவேட் அப்ளை பண்றாங்களும் இருக்கிறாங்க. அப்ப பாடசாலை ரீதியாகவும் பிரைவேட்டாகவும் 2 வகையிலையும் அப்ளை பண்ணாக்களை வச்சுதான் இந்த பதில் 64.7%. அது இல்லாம பாடசாலை ரீதியா விண்ணப்பித்த மாணவர்கள பொறுத்த மட்டில் அப்படி தனிய குறிப்பிட்டு கேட்டா 67.32% மக்கள் பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு தகுதி பெற்ற ஆக்கள். நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு விளங்குது தானே? அப்ப இது ஓவராலா பிரைவேட்டா போடுறாக்கள், ஸ்கூல்ல போடுறாக்கள் ரெண்டையும் சேர்த்து சதவீதம் தான் 64.7%. பொதுவா கேட்டா அந்த கேள்வி. ஒருவேளை பிரிச்சு கேட்டா, அதாவது பாடசாலை ஊடாக விண்ணப்பித்த மாணவர்கள்ல பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவர்கள் சொன்னா 67.3% மாணவர்கள் அவ்வாறு அந்த கேட்டகரியில வருவாங்க. சரியா? 2வது கேள்வியை பாருங்க. எதுவும் நான் சொல்றது விளங்காட்டி திரும்ப கேளுங்களேன். 2வது கேள்வியை பாருங்க. 2026 வரவு செலவு திட்டத்தின்படி கல்விக்காக ஒதுக்கப்பட்ட தொகை யாது? முதல்ல நாங்க சொல்லணுமே 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டம் இருக்கலாம். இப்ப 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டம் எத்தனையாவது வரவு செலவு திட்டம்? 80வது வரவு செலவு திட்டம் தான் இந்த முறை வெளியிடப்பட்ட வரவு செலவு திட்டம். சரியோ? அப்ப இந்த வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில இலங்கையினுடைய வருமானம், இலங்கைக்குரிய வருமானமாக 5300 பில்லியனும், இலங்கைக்குரிய வருமானமாக 5300 பில்லியனும், அதே போல இலங்கையினுடைய இந்த 2026ஆம் ஆண்டுக்குரிய செலவாக 7057 பில்லியனும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்ப இலங்கையில வருமானம் 5300 பில்லியன், ஆனா இலங்கையில செலவு 7057 பில்லியன். அப்ப இந்த 7057 பில்லியன்ல இருந்து இந்த 5300 பில்லியன் சொல்ற அந்த தொகையை கழிக்கும் போது வார தொகை தான் 1757 பில்லியன். 1757 பில்லியன். இதை நம்ம சொல்றது வரவு செலவு திட்டத்துல பற்றாக்குறை, வரவு செலவு திட்டத்தினுடைய பற்றாக்குறைன்னு சொல்றேன். இதுக்கு இன்னொரு பேர் ஒன்று, இது துண்டு விழும் தொகை என்று சொல்றது. அதாவது 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்துல துண்டு விழும் தொகை என்றுதான் சொல்லுவாங்க இந்த 1757 பில்லியன். சரியோ? இது ஒரு காமனான ஒரு நாலேஜ் உண்டு. சரிதானே? இப்ப நீங்க சொல்ல வேண்டியது கல்விக்கு எவ்வளவு ஒதுக்கினாங்கன்றது. கல்விக்கு எத்தனை பில்லியன் தொகை ஒதுக்கினது? இந்த மைக்ல மியூட் பண்றது கொஞ்சம் பெஸ்ட் வேயா இருக்கும்னு நினைக்கிறேன். சரியோ? அதாவது இலங்கையால இந்த முறை கல்விக்கு 704 பில்லியன் 704 பில்லியன் தொகையை வரவு செலவு திட்டத்துல இருந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. 704 பில்லியன், அதாவது ஜிடிபின்னு சொல்லுவோம், நம்மளோட gross domestic ப்ராடக்ட்னு சொல்றது, உள்நாட்டு தேசிய உற்பத்தி. சரியா? அப்ப உள்நாட்டு தேசிய உற்பத்தியில 704 பில்லியனை
இலங்கையில வந்து கல்விக்காக ஒதுக்கிக்கிறாங்க. சாதாரணமா இப்ப மத்திய வங்கி ஆண்டறிக்கை எடுத்த 2024 ஆண்டு மத்திய வங்கி ஆண்டறிக்கையின் பிரகாரம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க கல்விக்கு வந்து 1.6% தான் இலங்கையில வந்து நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்துல வந்து 2.04 2.04 சொல்ற அந்த சதவீதமான தொகையை வந்து கல்வித்துறைக்காக இந்த முறை வரவு செலவு திட்டத்துல ஒதுக்கி இருக்கிறாங்க. சரி, அதாவது 2% தாண்டிய ஒரு வரவு செலவு திட்டத்துல கல்விக்காக ஒதுக்கிற முதலாவது தடவை இதுதான். சரி, அந்த விஷயத்தையும் நீங்க நினைவுல வச்சிருங்க. மூன்றாவது கேள்வியை பாருங்க. பார்வையற்றோர், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்கள், வலிப்பு குறைபாடுகளுக்கான கண்ணங்கர அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு யாது? 1933. 1933 ஆண்டு. அது சரியோ? கண்ணங்கர அறிக்கை 45. 45, 43, 33. சரி, ஓகே. என்னோட வந்து இந்த நீங்க பொதுவா என்னன்னு சொன்னா இந்த டெட் பாக்ஸ்ல போடாங்க. இப்ப இந்த 1946 அதெல்லாம் போடாங்க. நான் அதெல்லாம் பார்த்துட்டு மாட்டேன். பேசுங்க. இது ஒரு கலந்துரையாடல் தானே. நான் சொன்ன இது ஒரு கலந்துரையாடல். நான் ஒன்னும் அவெல்லாம் தெரிஞ்சால் நானும் இல்லை, எல்லாம் தெரிஞ்சால் நீங்களும் இல்லை. அப்ப நம்ம ஏதோ ஒரு விஷயத்த படிச்சு கொள்ள போறோம். அப்ப யாராச்சும் ஒருத்தர் சொல்லும் போது அது இன்னொருத்தருக்கு அது ஒரு நாலேஜா போகும். ஜென்ரல் நாலேஜ் வெரி ஒரு ஈஸியான சப்ஜெக்ட். நாலேஜ் ஷேரிங், அதாவது நம்ம அறிவை வந்து பரிமாற்றி கொள்றது, இவ்வளவுதான். சரியா? அது ஒரு கஷ்டமே இல்லை. இப்ப நான் வந்து எப்படி செய்யறேன்னு சொன்னா, இப்ப பொது அறிவுக்கு எப்படி செஞ்சிருக்கிறேன்னு சொன்னா, இப்ப எனக்கு கிளாஸ் வராக்கள் கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் இருக்காங்க ஜென்ரல் நாலேஜுக்கு மட்டும். அப்ப அவங்க எல்லாரையும் என்ன செஞ்சுக்கிறேன்னா ஒரு குரூப்ல வச்சுக்கிறேன். அவங்க எல்லாம் வச்சுக்க ஒரு செட் பாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு குரூப்ல வச்சிருக்கேன். அப்ப அந்த செட் பாக்ஸ்ல என்ன செய்யறேன்னு சொன்னா, தெரியாதாக்கள் நிறைய விஷயத்த கேட்பாங்க, தெரிஞ்சாக்கள் எல்லாரும் அதுக்கு பதில் அளிப்பாங்க. அப்ப நிறைய விஷயங்கள் நான் கண்காணிச்சு கொண்டிருப்பேன். யாரும் பதில் அளிக்கணும்னு சொன்னா அதுகளுக்கு பதில் நானே கொடுப்பேன். இந்த மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னா நாலேஜை நம்ம ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஒரு குரூப் கொண்டு இருக்கும். சரியா? அப்ப இந்த மாதிரி ஒரு அமைப்புல நாலேஜ் ஷேர் பண்றது ஒரு உண்மையா சொல்ல போனா ஒரு சக்சஸ். இப்ப கடைசியா நடந்த எல்லா எக்ஸாம் பொறுத்த மட்டும் நம்ம படிச்ச அவ்வளவு விஷயத்துலயும் கிட்டத்தட்ட இப்ப 50 கேள்வில 35 கேள்விக்கு மேல நம்மகிட்ட படிச்ச கேள்வி தான் வந்திருக்கு தொடர்ச்சியா. என்னன்னா அந்த அளவுக்கு அந்த நாலேஜ் ஷேரிங் சொல்றது ரொம்ப முக்கியம். ஆகவே நீங்க என்ன செய்யணும், நாலேஜ் ஷேர் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் நாலேஜ்ல ஷேர் பண்ணுங்க. அப்ப கதைங்க, செட்டு வேணாம், கதைங்க, தாராளமா கதைங்க. சரியா? அப்ப பார்வையற்றோர், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்கள், வலிப்பு குறைபாடுகள், கண்ணங்கர அறிக்கை என்றாலே அது 1943 தான். சரியா? கண்ணங்கர அறிக்கை வெளியிடப்பட்டது 1943 ஆண்டு தான் அது வெளியிடப்பட்டது. சரியா? இலங்கைக்கு இலவச கல்வி தான் 1945 ஆண்டு அக்டோபர் 1 முதல் 1945 அக்டோபர் மாசம் 1 முதல் இலங்கையில வந்து இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்படுது. கண்ணங்கர அறிக்கை 1943 ஆண்டு வருது. ஒரு இலவச கல்விக்குரிய சட்டம் வந்து அங்கீகரிக்கப்படுது 1944 ஆண்டுல. அதன் பிறகு இலவச கல்வி இலங்கையில 1945 ஆண்டு அக்டோபர் மாதம் அம்மா உங்களோட மைக்கெல்லாம் மியூட் பண்ணுங்க. சரி, 1945 ஆண்டு ஆட்களை கொஞ்சம் பார்த்து ரிமூவ் பண்ண இயலாதா உங்களுக்கு சரோஜன்? இந்த கதைச்சிட்டு இருக்கிறார்கள், மைக் ஓன் பண்ணி காய்ச்சிட்டு இருக்கிறார்கள், ரிமூவ் பண்ணுங்க தயவு செஞ்சு. நிறைய கோல் வந்துட்டு இருக்குது. ஜொயின் ஆகையில மாட்டேங்குது. சரி, அப்ப 1945 ஆண்டு அக்டோபர் 1 இலவச கல்வியின் அறிமுகம் வந்து இலங்கைக்கு வந்து வழங்கப்படுது. சரியா? அப்ப இலங்கையினுடைய முதலாவது கல்வி அமைச்சர் யாரு? கண்ணங்கரான்னு சொல்றவர் தான் இலங்கையினுடைய முதலாவது கல்வி அமைச்சர். சரிதானே? இவர் கல்வி அமைச்சர் ஆகிறாரு எப்படின்னு சொன்னா,
இப்போ உங்களுக்கு டொனமூர் யாப்பு எல்லாருக்கும் தெரியும் தானே. இப்ப இலங்கையில சர்வசன வாக்குரிமை வழங்கப்பட்டது தான் டொனமூர் யாப்பு. அந்த டொனமூர் யாப்பின் ஊடாக 7 அமைச்சுக்கள் வந்து இலங்கையர்களுக்கு வழங்கப்படுது. அதுல கல்வி அமைச்சு வழங்கப்பட்டது தான் CWW கண்ணங்கராக்கு. சரியா? இப்ப இது கண்ணங்கரா அறிக்கை வந்து 1943. இன்னொரு விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க, கென்மோர் அறிக்கைன்னு சொல்லி. கென்மோர் அறிக்கை அது 1960ஆம் ஆண்டு. கென்மோர் அறிக்கை அது 1960ஆம் ஆண்டு. அதுவும் வந்து கண் தெரியாத மாணவர்களுக்காக வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கை தான். கண் தெரியாத மாணவர்களுக்காக வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கை தான் அந்த கென்மோர் அறிக்கை என்று சொல்றது. அது 1960ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. சரியா? இப்ப 4வது கேள்விக்கு போவோம். இலங்கையின் கணினி கல்வி அறிவு வீதம் எவ்வளவு? 39 வீதம். 30. இப்ப இதுல தரப்பட்ட 36. சரியா? ஓகே. ஆனா இதுல தரப்பட்ட இந்த பதில்களை பொறுத்த மட்டில் உங்களுக்கு 39% என்று சொல்றதுக்கு போகலாம். 39% சொல்ற பதிலுக்கு போகலாம். ஏன்னா 39.5% காணப்பட்டது இலங்கையினுடைய கணினி கல்வி அறிவு வீதம். ஆனா இப்ப திரும்ப ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட்டு இப்ப தற்போது, அதாவது 2025ஆம் ஆண்டு ரிப்போர்ட்டின் அடிப்படையில், இப்ப இந்த ரிப்போர்ட்டை யார் வெளியிடுவேன்னு கேட்டா இலங்கையில இருக்கிறாங்க தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம். அவங்க தான் இந்த சனத்தொகை கணக்கெடுப்பு, இந்த விலை சுட்டன்கள் இதெல்லாமே வெளியிடுறார்கள் அவங்க தான். அப்ப இந்த தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் வெளியிட்ட அந்த அறிக்கையின் பிரகாரம் 38.4% குறிப்பிடப்பட்டிருக்கு. 38.4% குறிப்பிடப்பட்டிருக்கு 2025 அப்டேட் ரிப்போர்ட்டின் அடிப்படையில. சரியா? இலங்கையில டிஜிட்டல் எழுத்தறிவு, இப்ப இது இந்த எழுத்தறிவுல நிறைய விஷயம் இருக்குது. கணினி கல்வி அறிவு இருக்குது, அடுத்து டிஜிட்டல் எழுத்தறிவு இருக்குது. டிஜிட்டல் எழுத்தறிவு இலங்கையினுடைய டிஜிட்டல் எழுத்தறிவு வந்து 70.8%. டிஜிட்டல் எழுத்தறிவு வந்து 70.8%. டிஜிட்டல் எழுத்தறிவு வந்து 70.8%. இலங்கையினுடைய எழுத்தறிவு என்னன்னு சொல்லலாமா? இலங்கையின் எழுத்தறிவு விதம் என்ன? 93.2%. ஓகே, 93.2%. ஓகே, சரியா? அதுல ஆண்கள், இப்ப அதுல ஆண்கள் பெண்கள் 2 வகை இருக்கும். ஆண்களை பொறுத்த மட்டும் ஆண்கள் வந்து 94% எழுத்தறிவுடையவர்களாகவும், பெண்கள் வந்து 92.6% எழுத்தறிவுடையவர்களாகவும் காணப்படுறாங்க. அப்ப இது ரெண்டுடையும் சராசரியின் அடிப்படையில இலங்கையினுடைய எழுத்தறிவு வீதம் வந்து 93.2%. சரியா? இது வந்து 2024ஆம் ஆண்டு மத்திய வங்கி ஆண்டறிக்கையின் பிரகாரம் இதுதான் பதில். ஏன்னு கேட்டா 2024ஆம் ஆண்டு மத்திய வங்கி ஆண்டறிக்கை தான் இப்ப அப்டேட்ல இருக்கிற விடயம். இப்ப ஏப்ரல் மாதம் ஒவ்வொரு வருடத்தையும் ஏப்ரல் மாதத்துல மத்திய வங்கி ஆண்டறிக்கை வந்து வெளியிடப்படும். அப்ப அதன் பிரகாரம் சம்டைம் உங்களோட எக்ஸாம் வந்து மே ஜூன்ல அப்படி நடக்கிறதா இருந்தா ஏப்ரல்ல வர மத்திய வங்கி ஆண்டறிக்கையின் பிரகாரம் எங்களுக்கு இதுல மாற்றங்கள் நிறைய நடைபெறும். சரிதானே? 5வது கேள்வி பாருங்க. உலக பாடசாலை மாநாடு இவ்வருடம் எங்கு நடைபெற உள்ளதுன்னு சொன்னா, பொதுவா உலக பாடசாலை மாநாடு சொல்லி அடிக்கடி நடக்கிறது தான். இப்ப அண்மையில நடைபெறதுக்கு காத்து கொண்டிருக்குது எங்கன்னு கேட்டா பெங்காக், தாய்லாந்துல பெங்காக்ல வந்து நடைபெற போகுது. சரியா? தாய்லாந்துல இருக்கிற பெங்காக்ல தான் நடைபெற போகுது. தாய்லாந்துன்னு சொல்றது இப்ப ஒரு கொமன் ஜிகே பொறுத்த மட்டும் ஒரு முக்கியமான ஒரு நாடா காணப்படுது. அது நம்ம கொமன் ஜிகேல பார்ப்போம். 6வது கேள்வி பாருங்க. UNDP நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட மனித அபிவிருத்தி சுட்டியின்படி இலங்கையின் நிலை யாது? 39. இப்ப இதுல இல்ல, கொஞ்சம் பொறுங்க. இதுல டைப்பிங் மிஸ்டேக் தான். இந்த மேல இருக்கிறது கீழே டைப் ஆகிக்குது. இதுல இருக்கிற பதில் பிழையா? இந்த 4மே பிழையானது. 4ஐயுமே வெட்டி போட்டுருங்க. இப்ப UNDP நிறுவனத்தால 2023ஆம் ஆண்டு 2023ஆம் ஆண்டின் தரவின் அடிப்படையில இலங்கையில மனித அபிவிருத்தி சுட்டி வந்து இலங்கை வந்து 89வது இடத்துல இருக்குது. இலங்கை வந்து 89வது இடத்துல இருக்குது.
ஹலோ சார், இலங்கையின் எழுத்து வீதமானது 93.2%. தேங்க்யூ சார். ஓகே, சரியோ. அப்ப யுஎன்டிபி நிறுவனத்தால 2023ஆம் ஆண்டு தரவு அடிப்படையாக கொண்டு ஒரு இந்த மனித அபிவிருத்தி சுட்டியை வந்து அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த மனித அபிவிருத்தி சுட்டியின் பிரகாரம் சரியோ, இலங்கை வந்து 89வது இடத்துல இருக்கிறாங்க. இலங்கை வந்து 89வது இடத்துல இருக்கிறாங்க. இதுல குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னா, இதுல முதலாவது இடத்துல எந்த நாடு இருக்குன்னு கேட்டா ஐஸ்லாந்து. இதுல முதலாவது இடத்துல ஐஸ்லாந்து இருக்குது. இதுல முதலாவது இடத்துல ஐஸ்லாந்து இருக்குது. இலங்கை வந்து 89வது இடத்துல இருக்குது. இலங்கை வந்து 89வது இடத்துல இருக்குது. இதுல ஒரு சின்னொரு விஷயோட கவனமா நீங்க விளங்கி கொள்ளணும். என்னன்னு சொன்னா, அதாவது 2024ஆம் ஆண்டு மத்திய வங்கி ஆண்டறிக்கையின் பிரகாரம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க எப்படின்னு சொன்னா, இலங்கை வந்து இந்த மனித அபிவிருத்தி சுட்டியில 78வது இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி 2024ஆம் ஆண்டு வந்த மத்திய வங்கி ஆண்டறிக்கையில கூறப்பட்டிருக்குது. சரியா? ஆனா இவங்க கூறின இந்த விடயம் வந்து எப்படின்னு சொன்னா, யுஎன்டிபி நிறுவனத்துல 2022ஆம் ஆண்டு தரவின் அடிப்படையில தான் அவங்க சொன்னது. அப்ப நீங்க உங்களுக்கு ஒரு வேளை கேள்விக்கு வரும்போது 2 விஷயத்தை நீங்க கவனிக்கணும். அவங்க மத்திய வங்கி ஆண்டறிக்கையின் பிரகாரம் அந்த கேள்வி கேட்கிறாங்களா, அல்லது யுஎன்டிபி நிறுவனத்தில அண்மை கால தரவின் அடிப்படையில அவங்க பதில் கேள்வியை கேட்கிறாங்களான்றதை நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க. உங்களோட பேப்பருக்கு வந்த மத்திய வங்கி ஆண்டறிக்கையின் பிரகாரம்னு சொல்லி கேள்வி கேட்டா நீங்க போக வேண்டிய பதில் 78வது ரேங்க்ல தான் இருக்குதுன்றது. ஆனா ஐஸ்லாந்து தான் முதலாவது. சரியா? ஒருவேளை யுஎன்டிபி நிறுவனத்துல அண்மை கால தரவின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா இலங்கை 89வது இடத்துல தான் இருக்குது. இதை நீங்க வந்து திட்டவட்டமா குறிப்பிடக்கூடியதா இருக்கும். இந்த மனித அபிவிருத்தி சுட்டி ஏன் சொல்றேன்னு சொன்னா, இப்படி நிறைய சுட்டிகள் இருக்கிறாங்க படிக்க வேண்டிய. சரியா? இதுல மனித அபிவிருத்தி சுட்டி விசேடமா சொல்லப்படுற காரணம் என்னன்னு கேட்டா, இந்த மனித அபிவிருத்தி சுட்டியை வந்து 3 விடயங்களை அடிப்படையாக கொண்டுதான் பாக்குறது. மனித அபிவிருத்தி சுட்டியை வந்து 3 விடயங்களை அடிப்படையாக கொண்டுதான் பார்ப்பாங்க. அதுல ஒரு விடயம் வந்து நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை. இதெல்லாம் நான் கதைக்கிற எதுவுமே சும்மா கதைக்கல, எல்லாமே பேப்பரோட தொடர்பு பட்ட கேள்விகளாக தான் இருக்கும். கதைக்கிற எல்லா விடயமும் வந்து ஆல்ரெடி நடந்த நிறைய எக்ஸாம்கள்ல வந்த கேள்வி தான் கழிச்சிட்டு இருக்கிறேன். அதை தவிர எனக்கு தெரியும்ன்றதை நான் அவங்கள்ட்ட காட்ட வரல. இந்த இடத்துல எனக்கு தெரியுற விஷயத்த காய்க்குமா நான் தாண்டி போயிடும். சொல்லுங்க. இது ஓர் ரெக்கார்டிங் போடுவீங்க தானே? ஓ, ரெக்கார்டிங் தருவேன். ஓகே ஓகே. கதைச்சு கொண்டிருக்கீங்க, நோட் எடுத்து கொள்ள இல்லாததாங்க. சரி, ஓகேயா. நான் இருந்தாலும் லேட்டா ஸ்லோவா தான் போறேன். இதை விட ஸ்லோவா போனா எங்களுக்கு கிளாஸ் முடிச்சு கொள்ளலாம். வேற ஒன்றும் இல்லை. சரியா? இப்ப என்ன வைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இப்ப நிறைய இடங்கள் நீங்க கிளாஸ் போற இடங்கள்ல கூட 50 கேள்வியை போடுவாங்க. ஆனா 25 கேள்வி 30 கேள்வி செஞ்சுட்டு கிளாஸ் முடிச்சிருவாங்க. திரும்ப மத்த 20க்கு வந்து இன்னொரு கிளாஸ் செய்வாங்க. நான் அப்படி இல்லை. அந்த 50 கேள்வி எப்படியும் முடிச்சே ஆகணும். அடுத்ததுல இன்னொரு பேப்பர் தான், புது பேப்பர் தான் துவங்கணும். அது முக்கியம். நம்ம கேட்கிற காலம் ரொம்ப குறைவு, அடுத்த போட்டியும் ரொம்ப. நம்ம அது 2 விஷயத்தையும் கருத்துல கொள்ளணும். அப்ப இந்த மனித அபிவிருத்தி சுட்டி வந்து 3 விடயங்களை அடிப்படையாக கொண்டிருக்கும். ஒன்று வந்து நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை. நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை. அடுத்தது வந்து கல்வி அறிவு. அடுத்தது வாழ்க்கை தரம். இந்த 3 விடயத்தையும் அடிப்படையா வச்சுதான் ஒரு நாட்டுல மனித அபிவிருத்தி சுட்டி வந்து கணக்கிடப்பட்டு யுஎன்டிபி நிறுவனத்தால வெளியிடப்படுது. யுஎன்டிபி நிறுவனம்னா உங்களுக்கு தெரியும், ஐக்கிய நாடுகள் சபையில ஒரு கிளை நிறுவனமாக செயற்படக்கூடியது இந்த யுஎன்டிபி நிறுவனம். சரியோ? ஓகே. 7வது கேள்வியை பாருங்க. இயற்கைவாதம் என்ற தத்துவத்தை முன்வைத்த கல்வியலாளர் யார்? ஜோன் டூயி. வேற? ரூசோ. ஜீன் ஜாக் ரூசோ. அப்ப ஜீன் ஜாக் ரூசோ தான் சரியான பதில. ரூசோவ இந்த ஜீன் ஜாக் ரூசோன்னு சொல்றோமல்ல, இந்த இவர் தான் இந்த இயற்கைவாதம். வெரி குட். எமிலி என்ற நூலை எழுதினவரும் அவர் தானே? ஓகே. எமிலி என்ற நூலை எழுதினதும் இந்த ரூசோ தான். அதே போல இயற்கைவாதம், அதாவது இவர் சொல்லுவாங்க எப்படின்னா நவீன இயற்கைவாதத்தின் தந்தைன்னு சொல்லுவாங்க. 4வதுக்கு பதிலமா 38.4% நோட் பண்ணுங்க. சரியா? அப்ப
நவீன இயற்கைவாதத்தின் தந்தை என்று சொல்லி ஜீன் ஜாக் ரூசோவை சொல்றது. அதே போல எமிலி என்று சொல்ற நூலையும் அவர் தான் எழுதினவர். சரியா? அப்ப நான் முதல்ல இருந்து வரனே, பிளேட்டோ வந்து முன்வைத்த வாதத்துக்கு நாங்க சொல்றது என்னன்னா இலட்சியவாதம் அல்லது கருத்துவாதம் அப்படி சொல்லணும். பிளேட்டோட வாதத்தை சொல்றது இலட்சியவாதம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கருத்துருவாதம் அப்படின்னு சொல்லலாம். கருத்துருவாதம் அப்படின்னு சொல்லலாம். நான் ரெண்டு பதில் ஏன் சொல்லணும்னு சொன்னா, அவங்க கேள்வி கேட்க போக்குல நம்ம படிச்ச வேர்ட்லயே கேட்பாங்கன்னு சொல்லி கட்டாயம் இல்லை. வேறொரு வேர்ட்ல கேட்கும்போது நாங்க மாட்டுப்பட்டுருவோம். இந்த பிரச்சனை எங்க வாரன்னு கேட்டா சிங்கள மீடியம் தமிழ் மீடியம்ல தான் வாரு. இந்த சிக்கலே அங்கதான் வாருது. ஏன்னு சொன்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் எப்பயும் சொல்ற ஒரு உதாரணம் தான். என்னன்னு சொன்னா, ஒரு எக்ஸாம்ல கேட்கிறாங்க ஒரு கேள்வி, இலங்கையில இருக்கிற மிகப்பெரிய பூங்கா எது அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வருது. தமிழ் மீடியம்ல இருக்குது, இலங்கையில வர மிகப்பெரிய பூங்கா எதுன்றது ஒரு கேள்வி. இதே சிங்கள மீடியம்ல வந்த கேள்வி என்னன்னு கேட்டா, இலங்கையில காணப்படுற மிகப்பெரிய வனப்பூங்கா எதுன்னு சொல்லி கேட்கலாம். அந்த வனம்னு சொல்ற அந்த ஒரு வேர்டால பதில் எவ்வளவோ பிரச்சனையாகுது தமிழ் மீடியத்துல. அது அப்படிதான். சில வேர்டுகளை கொண்டு நம்ம மாட்ட அது வந்து டிரான்ஸ்லேட்டர் செய்யற ஆட்கள்ல தான் பிள்ளை. அதுக்கு அவங்க செக் பண்ணி தான் செய்யறது. இருந்தாலும் அவங்க வேற மாதிரி பொருள் கொள்றது. ஆனா நம்ம அந்த டைம்ல எக்ஸாம் டைம்ல நம்ம வாசிக்கும் போது பொருள் வித்தியாசப்படுமே. அப்ப அவங்க தெளிவா சிங்கள மீடியம்ல கேட்கிறாங்க, மறைமுகமா தமிழ் மீடியம்ல கேட்கும் போகுல அந்த மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க. அதுக்காக நான் வந்து அந்த வேர்டுகளை வந்து சொல்லிட்டே போவோம். இப்படியும் கேட்கலாம் இப்படியும் கேட்கலாம் அந்த கேள்வியை. சரியா? பிளேட்டோட வந்து இலட்சியவாதம் அல்லது கருத்துருவாதம் அப்படின்னு சொல்லலாம். கருத்துருவாதம்னு சொல்லலாம். ஜோன் டூயிட வந்து பயன்பாட்டுவாதம். ஜோன் டூயிட வந்து பயன்பாட்டுவாதம். அரிஸ்டோட்டில்ட வந்து உண்மைவாதம். அரிஸ்டோட்டில்ட வந்து உண்மைவாதம் அல்லது யதார்த்தவாதம். உண்மைவாதம் அல்லது யதார்த்தவாதம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இதுக்கு மேலதிகமா கார்ல் மார்க்ஸ் வாதத்தை சொல்றது பொருள் உண்மைவாதம். கார்ல் மார்க்ஸ் வந்து சொல்றது பொருள் உண்மைவாதம் அப்படி சொல்றது. பொருள் உண்மைவாதம் கார்ல் மார்க்ஸ். பியாஜேனா உனக்கு கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கொள்ள லேஸ், இந்த ஆட்டெல்லாம் ஓட்டுற சுட்டி. பியாஜேட வந்து கட்டுருவாக்கவாதம். பியாஜேட வந்து கட்டுருவாக்கவாதம். பியாஜேட கட்டுருவாக்கவாதம். அதே போல சோக்ரட்டிஸ்ல வந்து வாதமுறை ஆராய்ச்சி. கார்ல் மார்க்ஸ்ல வந்து பொருள் உண்மைவாதம். கார்ல் மார்க்ஸ் பொருள் உண்மைவாதம். பியாஜேட கட்டுருவாக்கவாதம். சோக்ரட்டிஸ்ல வந்து வாதமுறை ஆராய்ச்சி. சரியோ? 8வது கேள்விக்கு போங்க. பிரதி அதிபரானவர் வாரம் குறைந்தது எடுக்க வேண்டிய பாடங்களின் எண்ணிக்கை என்ன? 10. ஓகே. 12 வந்து உதவி அதிபர் எடுக்கணும். 30 பாடங்கள் சொல்றது ஆசிரியர், அடுத்தது வகுப்பாசிரியர் எடுக்க வேண்டியதான் 30 பாட வேலை. 16 வந்து பகுதி தலைவர் எடுக்க வேண்டிய. அப்படி சில இதுகள் இருக்குது. ஆனா இப்ப நவீன மறுசீரமைப்பின் பிரகாரம் அதுல சின்ன ஒரு மாற்றம் ஒன்று இருக்குது. ஆனா இப்ப அந்த ஷெடியூல கொஞ்சம் மாத்தினதால நான் அதை சொல்லலாம். நான் அடுத்த கிளாஸ்ல நான் அந்த நவீன மறுசீரமைப்பு தொடர்பா சொல்லுவேன். சரியா? இதே ஒருத்தர் வந்து பாடசாலை அபிவிருத்தி சங்கத்துல செயலாளர் கடமையாற்றினா அவரை வந்து இப்ப 30 பாட வேண்டாம், அவருக்கு 10 பாட வேலையை வந்து விடுவிக்கணும். அந்த வேலைக்காக விடுவிக்கணும் அவரை. ஒரு ஆசிரியர் தன்னை பாடசாலை அபிவிருத்தி சங்கத்துல செயலாளராக இருப்பாங்க. அப்ப அவரை வந்து என்ன செய்யணும், ஒரு 10 பாட வேலை வந்து விடுவிக்கிறது. இந்த பாடசாலை அபிவிருத்தி சங்கத்துல வேலையை செய்யுங்க அப்படின்ற ரீதியில். சரியா? 9வது கேள்வி பாருங்க. இலங்கையில் முதலாக கல்வி பற்றிய விரிவான அறிக்கை எந்த ஆண்டில் வெளியானதுன்ற 1943. நம்ம பார்த்து விடியணும். இந்த கண்ணங்கர அறிக்கை அதுதான் சொல்றது. 1943. அடுத்த கேள்வியை பாருங்க. 10வது. தற்செயலாக செயற்படும் கல்வி எப்பெயர் கொண்டு அழைக்கப்படும்? எப்படி? முறையில் கல்வி. வெரி குட். முறையில் கல்வி. முறையில் கல்வி. தற்செயலாக செயற்படும் கல்வி முறையில் கல்வின்னு சொல்ல. முறையில் கல்வி என்னன்னா, ஒரு மனுஷன் பிறந்ததுல இருந்து அவன் இறக்கும் வரை அவன் ஒவ்வொரு அனுபவம் ஊடாக பெறக்கூடிய அந்த கல்வியை தான் முறையில் கல்வின்னு சொல்ற. ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து
இறக்கும் வரக்காட்டியும் அனுபவம் ஊடாக பெறக்கூடிய கல்வி. உங்களுக்கு வரைவிலக்கணம் தேவை, ஏன்னா உங்களோட பேப்பர்ல வரைவிலக்கணம் வரல. ஆனா என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க, ஒரு எம்சிக்யூல பதில் எழுதுறதுக்காக. ஏன்னா உங்களோட 50 கேள்வியுமே எம்சிக்யூன்னு தான் சொல்லப்பட்டிருக்குது கெசட்ல. 11வது கேள்வி பாருங்க. 2025 தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் வெட்டுப்புள்ளிகளுக்கு மேல் பெற்ற மாணவர்களின் சதவீதம். 2025 தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் வெட்டுப்புள்ளிகளுக்கு மேல் பெற்ற மாணவர்கள் சதவீதம் வந்து 17.11%. அந்த பதில அழிச்சு போட்டு 17.11% நோட் பண்ணுங்க. 17.11%. இதுல 100 மார்க்ஸுக்கு மேல, இதுல 100 மார்க்ஸுக்கு மேல பெற்ற மாணவர்கள் சதவீதம் வந்து 32.41%. 32.41% வந்து 100 மார்க்ஸுக்கு மேல. அதே போல 70 புள்ளிகளுக்கு மேல பெற்ற மாணவர்களோட சதவீதம் வந்து 70.43%. 70.43%. இது ஒரு நாலேஜுக்காக நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அந்த வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்ற மாணவர்கள் சதவீதம் கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க, 17.11%. ஓகே, 12வது கேள்வி பாருங்க. பாடசாலை வகைப்பாட்டில் பொருந்தாதது எது? டைப் 1B. டைப் 1Bன்னு சொல்றது பொருத்தம் இல்லையா? டைப் 1Bன்னு சொல்றது பொருத்தம் இல்லை தானே? இப்ப இதுல டைப் ஏபின்னு டைப் 1AB சொல்றது என்னன்னு சொன்னா, ஏ லெவல்ல பொதுவா எல்லா ஸ்ட்ரீமுமே இருக்கும். அதாவது சயின்ஸ் மெட்ஸ் உள்ளடங்கலாக அனைத்து ஸ்ட்ரீம்களும் ஏ லெவல்ல காணப்படுற ஸ்கூலை தான் 1AB ஸ்கூல்னு சொல்லி சொல்றது. சரியா? 1C ஸ்கூல்னு சொல்றது அங்க வந்து ஏ லெவல்ல கொமர்ஸும் ஆர்ட்ஸும் இருக்கும். ஏ லெவல்ல அங்க என்ன இருக்கும்? 1C ஸ்கூல்ல கொமர்ஸும் ஆர்ட்ஸும் இருக்கும். சரியோ? இங்க டைப் 1Bன்னு சொல்லி வராது, டைப் 2ன்னு சொல்லி தான் வரணுமே. டைப் 2 அடுத்தது டைப் 3 அப்படிதான் வரும். சரியா? டைப் 2ன்னு சொன்னா என்னன்னு கேட்டா தரம் 1 தொடக்கம் 11 வர காட்டியும். டைப் 2ன்னு சொல்றது தரம் 1 தொடக்கம் 11 வரையான வகுப்புகள் காணப்படுற ஸ்கூல் டைப் 2 வரும். டைப் 3ன்னு சொல்றது என்னன்னு கேட்டா, டைப் 3ல 2 வகையா பார்க்கலாம். ஒன்று வந்து கிரேட் 1 to 5, 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை காட்டி இருக்கிற ஸ்கூல் இருக்குது. அதே போல கிரேட் 1 to 8, 1ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரையான வகுப்புகள் காணப்படுற பாடசாலைகள் இருக்குது. சரியா? அப்ப இலங்கையை பொறுத்த மட்டும் இலங்கையில் அதிக அளவு காணப்படுற பாடசாலை எது இதுல? சொல்லுங்க. சொல்லுங்க. 1 தொடக்கம் 8 ஏன் 8 தான். டைப் 3 9க்கு வேற ஸ்கூலுக்கு போவாங்க. 9 வராதா டைப் 3ல? இல்ல, 9ஆம் வகுப்புக்கு அவங்க வேற ஸ்கூல் தான் போறது. 1 to 8. சரியோ? இப்ப நான் கேக்குறேன், இப்ப இந்த 4 ஸ்கூல்ல இலங்கையில அதிக அளவு காணப்படுற ஸ்கூல் எது? டைப் 2. 1ABயா, டைப் 2வா, டைப் 3 எது? 2. டைப் 3. டைப் 3. சரி, டைப் 3 தான் சரியா? டைப் 3 பதில் வந்து டைப் 3. சரியா? இப்ப உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், முதல்ல இலங்கையில மொத்தம் எத்தனை பாடசாலைகள் இருக்கு? மொத்தம் இலங்கையில வந்து 10,047 பாடசாலை இருக்குது. கல்வி அமைச்சரை வெளியிடப்பட்ட 2025ஆம் ஆண்டு தரவின் அடிப்படையில. அப்ப இலங்கையில 10,047 ஸ்கூல் இருக்குது. அதுல 1AB ஸ்கூல் வந்து 1009. அதுல 1AB ஸ்கூல் வந்து 1009. 1C ஸ்கூல் வந்து 1962. 1C ஸ்கூல் வந்து 1962. டைப் 2 ஸ்கூல் வந்து 3244. டைப் 2 ஸ்கூல் வந்து 3244. டைப் 3 ஸ்கூல் வந்து 3832. டைப் 3 ஸ்கூல் வந்து 3832. சரியா? 13வது கேள்விக்கு போவோம். பின்வருவனவற்றில் பாடசாலை கல்வியோடு தொடர்பு படாத சேவை எது? SLPSல அந்த பிளானிங் இருக்கிறதா? SLTES. SLTES.
வேற SLT SLPS பிளானிங் இருக்குதானே அதானே. ஓகே, அப்ப நம்ம முதல்ல தெரிஞ்சு கொள்ளுவோம். இப்ப கல்வியோட தொடர்புபட்ட சேவைன்னு சொல்லும் போது முதலாவது நாங்க பாக்குறது SLTS சொல்றது. முதலாவது பாக்குறது SLTS, அதாவது ஸ்ரீலங்கா டீச்சர் சர்வீஸ். அதாவது நீங்க இப்ப போட்டி போடுற சர்வீஸ், நீங்க இப்ப போட்டி போடுற சர்வீஸ் தான் ஸ்ரீலங்கா டீச்சர் சர்வீஸ். அதுக்கு மேல எதுன்னு பார்த்தா ஸ்ரீலங்கா டீச்சர் டீச்சர் அட்வைசரி சர்வீஸ். அதாவது நம்ம சொல்லுவோமே அந்த ISA சொல்றோமே, பொதுவா லேசா சொல்றது ISA வராங்க ஸ்கூலுக்கு சொல்லி, அவங்கள தான் சொல்றது. அவங்கள வந்து சொல்றது SLTAS. அவங்கள சொல்றது SLTAS சொல்றது. SLTAS அதாவது ஸ்ரீலங்கா டீச்சர் அட்வைசரி சர்வீஸ். ஸ்ரீலங்கா டீச்சர் அட்வைசரி சர்வீஸ். சரியா? அதுக்கு மேல பார்த்தா SLPS. அதுக்கு மேல SLPS ஸ்ரீலங்கா பிரின்சிபல் சர்வீஸ். அதுக்கு மேல SLPS ஸ்ரீலங்கா பிரின்சிபல் சர்வீஸ். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா சொன்னா SLTES சொன்னா ஸ்ரீலங்கா டீச்சர் எடியூகேட்டர் சர்வீஸ். ஸ்ரீலங்கா டீச்சர் எடியூகேட்டர் சர்வீஸ். அதாவது காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இருக்கல்ல, இந்த காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ல வந்து லெக்சரரா எல்லாம் இருப்பாங்களே, விரிவுரையாளர்கள் எல்லாம் பணியாற்றி கொண்டு இருப்பாங்களே, அவங்கள தான் SLTES சொல்றது, டீச்சர் எடியூகேட்டர் சர்வீஸ். சரியா? அதுக்கு மேல இருக்கிறது தான் SLEAS. அதுக்கு மேல இருக்கிறது SLEAS. SLEAS சொன்னா ஸ்ரீலங்காட எஜுகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், கல்வி நிர்வாக சேவை. சரியா? இப்ப கிளாஸ் வர நீங்க உங்க எல்லாரையும் நான் வந்து உங்களுக்கு நான் உண்மையா படிச்சு தரது உங்களை டீச்சர் சர்வீஸுக்கு உங்களை வந்து ஃபோம் பண்ணி அதுக்குள்ள எடுக்கிறதுக்காக அல்ல. என் உண்மையான என் அல்டிமேட் டார்கெட் வந்து என்கிட்ட கிளாஸ் வந்தாக்க இந்த SLEAS சொல்ற இந்த எக்ஸாமை செய்யணும். இந்த எக்ஸாம் அவங்க எல்லாருமே செய்யணும். அப்ப அவங்க செய்யறதுக்கு 2 வகை இருக்கு. ஒன்று வந்து ஓப்பன்ல செய்யலாம், இன்னொன்று வந்து லிமிட்டட்ல செய்யலாம். ஓப்பனா இருந்தா இப்ப கடைசியா கோல் பண்ணப்பட்டது 32 வயதின் கீழே வந்து எனி டிகிரி, எந்த டிகிரிங்கிறாலும் செய்யலாம். சரியா? அந்த செய்யலாம், அது செலக்ட் ஆகி அவங்க போயிடுவாங்க. கல்வி நிர்வாக சேவைன்னு சொன்னா டிரெக்டாவே நீங்க என்னது டிரெக்டரா போயிருங்க. அசிஸ்டன்ட் டிரெக்டர் ஒரு கோட்டத்துடைய கல்வி பணிப்பாளரா இருப்பீங்க. சரியோ? அப்படி இல்லைன்னு சொன்னா லிமிட்டட்ல போகலாம். இது வரைக்கும் கால் பண்ணல. அப்ப அடுத்தது டீச்சர் சர்வீஸ். இந்த டீச்சர் சர்வீஸ்ல இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க லிமிட்டட்ல 5 வருஷம் சர்வீஸ் வந்து உங்களுக்கு டீச்சர் சர்வீஸ்ல இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு லிமிட்டட்ல அப்ளை பண்ணி செஞ்சு போகலாம். சரியா? இப்ப இலங்கையில காணப்படுற இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட சேவைகள்லயே இந்த டீச்சர் சர்வீஸ்ல இருந்து SLEASக்கு போற சர்வீஸ் தான் ஈஸியானது. ஏன்னு சொன்னா அதிகளவான ஆக்களை வந்து உள்ளே இருக்கிறது லிமிட்டட்ல வந்து SLEASக்கு மட்டும்தான். சரியா? இப்ப நானும் ஒரு SLPS. நான் SLPS சொன்னதுக்கு நான் வந்து பிளானிங் சர்வீஸ், ஸ்ரீலங்கால பிளானிங் சர்வீஸ் நான். சரியோ? அப்ப நான் SLEAS எக்ஸாம் செஞ்சு நான் அதுலயும் ஈடுபட்டேன். அப்ப SLEASல ஈடுபட்டு பிளானிங்ல ஈடுபட்டு அப்ப சாய்ஸ் எது கேட்டதுல நான் பிளானிங் சர்வீஸுக்கு போகணும்னு சொல்லி பிளானிங் சர்வீஸுக்கு போனது. இப்போ டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியேட்ல வேலை செய்யறேன். இதே நான் வந்து SLEAS மட்டும் ஈடுபட்டு இருந்தா நான் இப்போ ஒரு எஜுகேஷன் டிரெக்டரா இருந்திருப்பேன். அப்ப உங்களை நான் என்னத்துக்கு இதாக்குறேன், அந்த இடத்துக்கு நீங்க போகணும். இவ்வளவு தான். கடைசியா நடந்த ஓப்பன் பெட்ச்ல தமிழ் மீடியத்துல போனது 2 பேர் தான் SLEASக்கு. ஏன்னா நம்ம மத்தாக்கள் எல்லாம் நாங்க வேற வேற சர்வீஸ் எடுத்துட்டு போனதால மீதியா 2 பேர். ஒன்று ஈஸ்டர்ன்ல திருக்கோவில், அடுத்தது ஈஸ்டர்ன்ல மருதமுனை ஒரு கேர்ள் ஒன்றும், திருக்கோவில்ல ஒரு போய் ஒன்று. இந்த 2 பேரும் தமிழ் மீடியம்ல போனது. ஆகவே தமிழ் மீடியம்க்கு நிறைய பேர் போகணுன்ற தேவை எங்களுக்கு இருக்குது. உங்களை நான் கொண்டு போறது அதுக்காகவே தவிர இந்த லேசான இந்த டீச்சர் சர்வீஸுக்கு அல்ல. டீச்சர் சர்வீஸுக்கு நீங்க போகணும், ஆனா உங்களோட கோல் எங்க இருக்கணும், SLEASக்கு போகணும்ன்றது உங்களோட கோலா இருக்கணும். சரியோ? 14வது கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றில் அதுல நிறைய இந்த வரப்பிரசாதங்கள் நிறைய இருக்குது, அந்த நீங்க ஒரு நிறைவேற்று தர சேவைக்கு போறதில்ல. 14வது கேள்வி, பின்வருவனவற்றில் விளங்கல்ல SLEAS பிரின்சிபல் சர்வீஸ் எல்லாம் உருவாக்கப்பட்ட ஆண்டுகள். அதெல்லாம் நம்ம ஒவ்வொரு கிளாஸ பார்த்து கொள்ளும் போது போயிட்டு போவோம். இப்ப நம்ம எல்லாத்தையும் ஒன்றுக்குள்ள போட்டு மாட்டிக்கொண்டு சொன்னா அது ஓவராகவும் போகும். எப்படி
ஒரு இது இல்லாம போகும். நம்ம கட்டம் கட்டமா ஒவ்வொன்றா பார்த்து கொண்டு போவோம் லேசர். இப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேள்வி. இப்ப SL ES அது தனி ஒரு கேள்வியா நான் போகணும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு அறிமுகத்தை தந்துட்டு வரேன். சரியா? 14வது கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றில் டெலஸ் அறிக்கையின்படி கல்விக்கான 4 தூண்களுள் அடங்காதது எது? முதலாவது நிலையான நிலையான அபிவிருத்திக்கு கற்றல் சொல்றது வராத. அப்ப எப்படி வரும்? அறிவதற்காக கற்றல் சொல்றது சரி, செயல்பட கற்றல் சொல்றது சரி, ஒன்றாக வாழ கற்றல், அதாவது இணைந்து வாழ கற்றல், ஒன்றாக வாழ கற்றல், அதுவும் சரி. அடுத்து அப்ப என்ன வரணும்? 4வது என்ன வரணும்? வெரி குட். வாழ்வதற்காக கற்றல் அல்லது வாழ கற்றல். வாழ்வதற்காக கற்றல். இதை எப்படி சொல்லப்படுது சொன்னா, 21ஆம் நூற்றாண்டுக்கான கல்வியின் முக்கிய 4 தூண்கள் சொல்லப்படுது. 21ஆம் நூற்றாண்டுக்கான கல்வியின் முக்கிய 4 தூண்கள் சொல்லப்படுறது இந்த 4 தூண்களுமா இந்த டெலஸ் அறிக்கையில குறிப்பிடப்பட்ட இந்த 4 தூண்கள். லிகிதா சொல்றவங்க ஹொஸ்டா இப்ப இருக்கிறீங்க. நீங்க ஹொஸ்டா எனக்கு ஷேர் பண்ணலுமா? லிகிதான்னு சொல்ற ஆளுக்கு எனக்கு ஹொஸ்ட தரையலுமா உங்களால? சரோஜன் வந்துட்டாரு. ஓகே, சரோஜன் பேப்பரை ஷேர் பண்ணிவிடுங்க திரும்ப. பதினஞ்சாவது கேள்வி பாருங்க. மத்தாக்கள் மைக்கில் மியூட் பண்ணுங்க பாப்பா, பெரிய உதவி அதிகம். 15வது கேள்வியை பாருங்க. 2023ஆம் ஆண்டின் உத்தேச கல்வி மறுசீரமைப்பின்படி தேசிய குறிக்கோள்களின் எண்ணிக்கை யாது? ஓகே, அதாவது 8 சொல்றது பொதுவா தேசிய கல்வி இலக்கு அல்லது தேசிய கல்வி குறிக்கோள்கள் சொல்றது. தற்போது இலங்கையில காணப்படுற கல்வி குறிக்கோள்கள் அல்லது கல்வி இலக்குகள் தான் இந்த 8 சொல்றது. ஆனா 2023ஆம் ஆண்டு என்ன செய்யணும், ஒரு உத்தேச கல்வி மறுசீரமைப்பு கொண்டு வராங்க. அதுல தேசிய குறிக்கோள் சொல்லி 6 அவங்க சொல்றாங்க. அதுல அவங்க சொல்றது 6 அவங்க சொல்றது. சரியா? அது ஒரு ஜஸ்ட் ஒரு நொலேஜை தவிர அது இப்ப இல்ல தானே. அதை சுட்டி அதை நீங்க பெருசா இதாக்க தேவையில்லை. ஆனா 6 தான் சொல்லப்பட்டது. சரிதானே? இதுக்கு முன்னுக்கு ஆரம்பத்திலேயே இருந்தது 9 இலக்குகள் இருந்தது. அதன் பிறகு அது தேசிய கல்வி இலக்குகளா 8ஆக குறைக்கப்பட்டது. அப்ப இதுவரைக்கும் நடைமுறையில இருக்கிறது எதுன்னு கேட்டா 8 இலக்குகள் தான் நடைமுறையில இருக்குது. அதான் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. 8 இலக்கு தான் இருக்குது. அந்த உத்தேச கல்வி மூலம் 6 சொல்லி சொல்லப்பட்டது. ஆனா அது நடைமுறைக்கு வர இல்லை. 16வது கேள்வியை பாருங்க. விட நாங்க 6 தானே கொடுக்கணும். இப்படி ஒரு கேள்வி வந்தா இந்த கேள்விக்கு பதில் 6 தான். ஆனா நான் சொல்றேன் தேசிய கல்வி விலக்குகளை நான் இப்ப 8 தான் இருக்குதேன். அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சாக் வலய நாடுகளிடையே உயர் எழுத்தறிவு வீதம் கொண்ட நாடு எது? மாலைத்தீவு. ஓகே, வெரி குட். 17வது கேள்வி பாருங்க. இலங்கையின் 100வது கல்வி வலயமாக எக்கல்வி வலயம் அடையாளப்படுத்தப்பட்டது? கிளிநொச்சி வடக்கு. ஓகே, வெரி குட். இப்ப இலங்கையை பொறுத்த மட்டும் சில ஏரியால 2 கல்வி வலயங்கள் தான் காணப்படுது. சில டிஸ்ட்ரிக்ட்லயே 2 கல்வி வலயங்கள் தான் காணப்படுது. அதுக்கு உதாரணம் சொல்லலுமா? எந்த டிஸ்ட்ரிக்ட்ல 2 கல்வி வலயம்? மன்னார், புத்தளம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா. புத்தளம். ஓகே, வெரி குட். வெரி குட். நீங்க நல்ல அப்டேட்ல தான் இருக்கிறீங்க. நீங்க இந்த வேகத்திலேயே போங்க, பெஸ்டா இருக்கு. ஆனா இந்த இதை உற்றாதீங்க. 18வது கேள்வி. உலகம் முழுவதும் கல்வி பற்றிய புத்தாக்கம் உருவாக காரணமான அனைவருக்கும் கல்வி என்ற கருப்பொருள் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1990.
வெரி குட். 1990. அதாவது தாய்லாந்துல நடைபெற்ற ஜொம்தியன் மாநாடு. தாய்லாந்துல நடைபெற்ற ஜொம்தியன் மாநாடுல தான் இந்த அனைவருக்கும் கல்வி என்ற கருப்பொருள் வந்து வெளியிடப்பட்டது. ஓகே, 19வது கேள்வி என்னது? மாநாடு ஜொம்தியன் மாநாடு. ஜொம்தியன் மாநாடு. 19வது கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றுள் பாடசாலை செயல்முறைகளை திட்டமிடும் போது கல்வி நோக்கங்கள் குறிக்கோள்கள் என்பன மிக பயனுடையவையாக அமையும் சந்தர்ப்பம் எது? நோக்கு பணிக்கூற்றுகளை உருவாக்குதல். ஓகே, வெரி குட். நோக்கு பணிக்கூற்றுகளை உருவாக்குதல். நீங்க இப்ப கதைச்சவங்க, நீங்க நம்ம கிளாஸ் தொடர்ச்சியா வர ஒரு ஆள் இல்லை. ஓ சார். அப்படி நான் காட்ட முடியும் அவங்க. சரி. 20வது கேள்வியை பாருங்க. இலங்கையில் 1945 இலவச கல்வியை நடைமுறைப்படுத்துவதற்கு அடிப்படையாக அமைந்த விடயம் எது? டொனமோர் சீர்திருத்தம். நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல. அப்ப இந்த டொனமோர் சீர்திருத்தத்துலதான் கல்வி அமைச்சரா வந்து எங்கட CWW கண்ணங்கரா வாராரு. அப்ப அந்த ஒரு வாய்ப்பு அடிப்படையாக கொண்டுதான் இலங்கையில வந்து தேசிய கொள்கைகள் அந்த நோக்கங்களை இயற்றதுல வந்து இலங்கையில வந்து இலங்கையர்களுக்கும் ஒரு உரிமை ஒன்று, ஒரு சந்தர்ப்பம் ஒன்று வழங்கப்படுது. அந்த அடிப்படையில தான் இந்த இலவச கல்வி என்று சொல்றது இலங்கையில 1945 வந்து அறிமுகப்படுத்தப்படுது. சரியோ? எந்த ஒரு காலத்திலையும் CWW கண்ணங்கராவும் மறக்க இயலாது. ஏன்னா இலங்கைக்கு இலவச கல்வியை பெற்றுத்தார முன்னின்று செயற்பட்ட ஒரே ஒரு நபர் அவர் தான். சரியோ? 21வது கேள்வி. தற்போதைய கட்டாய கல்வியின் வயதெல்லை யாது? 5 தொடக்கம் 16. 5 தொடக்கம் 14, 5 தொடக்கம் 16. 5 தொடக்கம் 14ன்னு அரவாசி பேர் சொல்றாங்க. 16. 16 தான். அதாவது லேசா சொல்றேன். அதாவது 1998 இருந்து 5 தொடக்கம் 14ன்னு சொல்றதுதான் கட்டாய கல்வி வயதிலே இருந்துச்சு. 1998 இருந்து 5 தொடக்கம் 14 சொல்றது கட்டாய கல்வி வயதிலே இருந்தது. அதன் பிறகு 2016 ஏப்ரல் மாதம் வெளியிடப்பட்ட கெசட் அறிவித்தலின் ஊடாக 5 தொடக்கம் 16 என்று சொல்வது இலங்கையினுடைய கட்டாய கல்வி வயதில்லையாக மாற்றம் பெறுது. சரி, அப்ப இப்ப வந்து 5 தொடக்கம் 16 என்று சொல்றதுதான் இலங்கையினுடைய கட்டாய கல்வி வயதில்லை. இதுல 8 தொடக்கம் 15 சொல்றது ஒல்லாந்தர் காலத்துல வந்து அவங்க கல்விக்கு ஒரு வயதில்லை விதிச்சிருந்தாங்க. ஒல்லாந்தர் காலத்துல. அப்ப ஒல்லாந்தர் காலத்துல வந்து 8 தொடக்கம் 15 சொல்றது ஒரு கல்விக்குரிய, ஒரு கட்டாய கல்விக்குரிய ஒரு வயதில்லையாக கணக்கிடப்பட்டத அதையும் மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. இப்ப 22வது கேள்வி. ஸ்டீம் கல்வி முறையை அறிமுகம் செய்த நாடு எது? அமெரிக்கா. அதாவது 1990 இருந்து ஸ்டெம்டு சொல்ற கல்வி முறை தான் காணப்படுது. STEM ஸ்டெம்டு சொல்றது. அதன் பிறகு 2006 தான் ஸ்டீம்டு சொல்றது. அதோட ஒரு A எழுத்து கூட்டுறாங்க. அந்த A எழுத்துல விளக்கம் என்ன சொல்ற? S சொல்றது என்னது? சயின்ஸ். T சொல்றது டெக்னாலஜி. E சொல்றது இன்ஜினியரிங். A சொல்றது ஆர்ட். M சொல்றது மேத்தமெட்டிக்ஸ். சரியா? அப்ப இந்த ஸ்டீம்டு சொல்றது இதுதான். சரியா? இதை யாரு அறிமுகப்படுத்தினு கேட்டா ஜோர்ஜெட் யாக்மன். இதை அறிமுகப்படுத்தினவர் யாருன்னு கேட்டா ஜோர்ஜெட் யாக்மன். ஜோர்ஜெட் இட்ஸ் வெரி ஈஸி. ஏன்னா ஜோர்ஜெட் துணி எல்லாம் இருக்குது, லேடிஸ்க்கு நல்லா ஃபேவரானது உண்டு. அப்ப ஜோர்ஜெட் யாக்மன் சொல்றவர் தான் இந்த ஸ்டீம்னு சொல்ற இந்த கல்வி வந்து 2006 அறிமுகப்படுத்துறாரு. சரியா? ஆனா இது இலங்கைக்கு எப்ப வருது? 2017. 2017 இல்லம்மா, 2023 2023 மார்ச் 31 இலங்கையில வந்து கொழும்பு ரோயல் காலேஜ்ல வச்சுதான் ஸ்டீம் கல்வி முறை வந்து இலங்கைக்கு அறிமுகப்படுத்துறாங்க. கொழும்பு ரோயல் காலேஜ்ல வச்சுதான் 2023 மார்ச் 31 கொழும்பு ரோயல் காலேஜ்ல வச்சு
இந்த ஸ்டீம் கல்வி முறையை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. சரியா? 23வது கேள்வி, கல்விமானி பட்டம் பெற்ற ஒருவர் நியமிக்கப்படும் ஆசிரியர் தரம் யாது? 2 2-2 தான் வருவாங்க. 2-2க்கு வருவாங்க. சரி, இப்ப இந்த 3-2 சொல்றது நாய்க்கு மாதிரி ஏ லெவல் குவாலிபிகேஷனோட வர டீச்சர்ஸ். 3-1 சொல்றது 3-1 சொல்றது கிராஜுவேட். அதாவது நீங்க இப்ப எக்ஸாம் செலக்ட் ஆகி போனீங்கன்னு சொன்னா நீங்க போறது 3-1 தான் போவீங்க நேரடியா. சரியா? அப்ப கிராஜுவேட் டீச்சிங்க்கு நீங்க போறீங்க நேராவே. சரியா? 3-1 சொல்றது காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். இப்ப காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இருக்கிறார்கள் இந்த கிராஜுவேட் சொல்ற அந்த அந்தஸ்து எடுக்கிறதுக்கு அவங்க ஆல்ரெடி 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அவங்களுக்கு இருந்தா 2 years ஆனதும் அவங்க 3-1க்கு அவங்க வந்துருவாங்க. நீங்க 3 years ஆனதன் பிறகு 2-2க்கு போயிடுவீங்க. இப்ப உங்களோட பேசிக்கே சாதாரணமா கிட்டத்தட்ட கெசட்ல நாளைக்கு மாதிரி 53,000 செலவு போட்டுருது. அதுக்கு மேலதையும் உங்களுக்கு வாழ்க்கை செலவு படி 17,800 ரூபாய். அப்ப கிட்டத்தட்ட 70,000 ரூபாய். அப்ப 70,000 ரூபாய்ல 53,000 ரூபாய் 100க்கு 8% போகும். போனா கிட்டத்தட்ட ஒரு 50 ஒரு மாத சம்பளமா உங்களுக்கு முதல் மாத சம்பளமாகவே 67-68 எடுக்கலாம். சரியா? சொல்லுங்க சார். 20களுக்கு என்ன ஆன்சர் சார்? அது 20வது கேள்விக்கு ஆன்சர் முதலாவது. சரி சார், ஓகே, கிளியர் இல்லாம ஆயிட்டு. ஓகே, இப்ப 24வது கேள்விக்கு போவோம். ஓ ஐயா சொல்லுங்க. இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன? அதுக்கு மேல் உள்ள கேள்வி உண்டு. என்னது? 18வது சார். உங்களுக்கு அந்த ஆன்சர் தெரியாட்டி நீங்க அந்த செக் பாக்ஸ்ல போட்டுடுங்க. யார் சரி அதுக்கு ஆன்சரை போட்டுடுங்க. சரி, 18க்கு வந்து என்ன பதில்? 1990. சரி, ஓகே. 24வது கேள்வி. ஓகே, 24வது கேள்வி. SLQF பொது இளமானி பட்டம் குறிக்கும் மட்டம் யாது? முதல்ல SLQF சொன்னா இப்ப இலங்கையில வந்து NVQ லெவல் சொல்லுவோம் தானே நாங்க. இப்ப NVQ லெவல் மாதிரி தான் SLQF, அதாவது ஸ்ரீலங்காவோட குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க். சரியா? அப்ப இதுல வந்து அந்த NVQ லெவல்ல வந்து கிராஜுவேட்டோட முடியுதல்ல, அதுக்கு மேல ஒரு NVQ லெவல் 7க்கு அங்கால இல்ல தானே. அப்ப அது வந்து போதாது. அந்த ரீதியில தான் இந்த SLQF சொல்றது காணப்படுது, ஸ்ரீலங்காவோட குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க். அதுல SLQF மொத்தம் 12 மட்டங்கள் காணப்படுது. SLQF மொத்தம் 12 மட்டங்கள் காணப்படுது. இதுல அவங்க கேட்ட கேள்வி வந்து பொது இளமானி பட்டம் 5. SLQF வந்து இளமானி பட்டம் கிராஜுவேட் தானே. அப்ப கிராஜுவேட் சொல்லும் போது நீங்க வந்து 5, நீங்க எல்லாருமே 5 இருக்கிறீங்க. சரியோ? அப்ப இதுல வந்து SLQF 1 வந்து O லெவல்ல சொல்றது, SLQF 2 சொல்றது A லெவல்ல சொல்றது. நான் முக்கியமானதை மட்டும் சொல்றேன். SLQF 1 வந்து O லெவல், 2 வந்து A லெவல், இதுல 4 வந்து ஹையர் டிப்ளோமா, 4 வந்து ஹையர் டிப்ளோமா அப்படின்னு சொன்னா 3 வந்து டிப்ளோமான்னு விலையும் கொள்ளணுமா. 3 வந்து டிப்ளோமா, 4 வந்து ஹையர் டிப்ளோமா. 5வது வந்து இளமானி பட்டம் தானே, கிராஜுவேட். 6 வந்து ஹோம்ஸ்ன்னு சொல்லி வரும். 7 வந்து போஸ்ட் கிராஜுவேட் சொல்றது. சரியா? போஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் 7. 8 வந்து போஸ்ட் டிப்ளோமா. இதுல 12வது வந்து கலாநிதி பட்டம். இதுல 12வது வந்து கலாநிதி பட்டம். SLQF 12 வந்து கலாநிதி பட்டம். சரியா? அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறது போதுமானது. 25வது கேள்வி வந்து சென்னலை மற்றும் நேத்ராவில், இப்ப திரும்ப நான் சொல்றேன் கொஞ்சம் பொறுங்க. SLQF 1 வந்து O லெவல், 2 வந்து A லெவல், 3 வந்து அங்க தந்திருக்குது, அது டிப்ளோமா, 4 வந்து ஹையர் டிப்ளோமா, 5 வந்து உங்களுக்கு தெரியும் கிராஜுவேட்னு சொல்லி, 6 வந்து ஹான்ஸ் கிராஜுவேஷன் உண்டீங்கல்ல, ஹான் கிராஜுவேட்னு சொல்றது, அது 4 years ஆகும். 7 வந்து போஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட், 8 வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளோமா, 9, 10 சொல்ல நீங்க அது கொஞ்சம் பாருங்க. 12வது வந்து கலாநிதி பட்டம். சரியா? இப்ப 25வது கேள்வி, சென்னலை மற்றும் நேத்ராவில் வழங்கப்படும் மாணவர்களுக்கான தொலைக்காட்சி நிகழ்ச்சி யாது? குரு கெதர்.
தமிழ்ல சொன்னா குருகுலம்னு சொல்லி வருமா? குரு கெதல இதே தமிழ்ல சொன்னா குருகுலம்னு சொல்லி வருமா? இதுல ஈதக்ஸலாம்னு சொல்றது ஒரு கல்வி தொடர்பான ஒரு வெப்சைட். அது கல்வி தொடர்பான ஒரு வெப்சைட்டை தான் சொல்றது ஈதக்ஸலாம்னு சொல்லு. கல்வி தொடர்பான ஒரு வலைத்தளம் ஈதக்ஸலாம். 26வது கேள்வி பாருங்க. இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் குறுகிய தொலைபேசி இலக்கம் யாது? 19 11. ஓகே, 19 11. ஓகே, இல்ல 1988 என்னன்னு தெரியுமா? கல்வி அமைச்சு. வெரி குட், கல்வி அமைச்சு, வெரி குட். 1980 சொல்றது மொழிகள். 19 இல்ல, மொழிகள் வந்து 1956. 1980 பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு யுஜிசி. 1980 பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு. இப்ப இதுல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் அவ்வளவு முக்கியம் இல்ல. இப்ப 19 16 சொல்ல நான் சும்மா சொல்றேன், வேணும் நுழைஞ்சுக்கு பேப்பருக்கு வரது குறைவு வச்சுக்கோங்க. 19 16 சொல்றது கொழும்பு மாநகர சபைய, 19 18 சொல்றது விவசாய சபையை சொல்றது. சரியா? ஆனா சில பேப்பர் அது அந்த பேப்பருக்கு வந்து இப்ப நீங்க டீச்சர் சர்வீஸ் தான் செய்யறீங்க, இல்ல வேறொரு எக்ஸாம் தான் செய்யறீங்கன்னு இல்ல, ஒரு சில நம்பர்கள் இருக்கு, அது கேட்பாங்க. அதுக்கெல்லாம் கண்டிஷன் இல்லை, இப்படி இந்த பேப்பருக்கு தான் கேட்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா 19 19 19 19 சொல்ற குறுகிய தொலைபேசி இலக்கம் எதுக்குரியது? சிறுவர் தகவல் மையம். வெரி குட், அரசு தகவல் மையம். அரசு தகவல் மையம், சரியா? அல்லது அரசு தகவல் திணைக்களம், எப்படினாலும் ஓகே. அப்ப இந்த அரசு தகவல் திணைக்களம் தான் 19 19 சொல்றது. அதே போல 19 29 சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பா அறிவிக்கை இலக்கம் 19 29. அதே போல 19 38 மகளிர் தொடர்பான பிரச்சனைகளை முன்வைக்கிற அவசர தொலைபேசி இலக்கம். சரி, அப்படி சில நம்பர்கள் இருக்குது. அது இதுதான் எக்ஸாம் அப்படின்னு எல்லாம் குறிப்பிட்டு இல்லை. கிட்டத்தட்ட சொன்னா 19 90 நிறைய கேள்வி பேப்பர்லாம் வந்து 19 90. 19 90 எதுக்குரியது? அவசர அந்த ஆம்புலன்ஸ் சேவை, அந்த சுவசரி என்று சொல்ற அந்த ஆம்புலன்ஸ் சேவை இலக்கம் தான் 19 90. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய நம்பர்ஸ் இருக்குது. சரியோ? நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துட்டு போகும்போது, இப்ப முதலாவது கிளாஸ் தான் நீங்க அதை பத்தி பெருசா யோசிக்காங்க. இந்த விஷயங்கள் நீங்க எடுக்கும் போது போக 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 இந்த பேப்பர் எல்லாமே உங்களுக்கு சிம்பிளா போயிடும். ஒரு உதாரணம் சொல்ல போன, ஒரு SLES பேப்பருக்கு ரெடியா ஒரு ஆளுக்கு ஒரு டீச்சர் சர்வீஸ் எக்ஸாம் பேப்பர் வந்து எப்படி லேஸ் ஆகிக்குமோ அந்த மாதிரி ஆகிடும். சரியா? அந்த லெவலுக்கு இன்ஷால்லா நான் உங்களை கொண்டு வருவேன், நீங்க யோசிக்காங்க. 27வது கேள்வியை பாருங்க. சமுர்த்தி ஊடாக 27வது கேள்வி, சமுர்த்தி ஊடாக வறிய மாணவர்களுக்கு வழங்கப்படும் புலமை பரிசில் யாது? சிப்தோரன்னு சொல்றேன். ஓகே, ஆனா இந்த சிப்தோரன்னு சொல்ற இந்த புலமை பரிசில் வந்து A-level மாணவர்களுக்கு தான் வழங்குறதா? இப்ப இது வந்து A-level மாணவர்களுக்கு தான் இந்த சிப்தோர் என்று சொல்ற அந்த புலமை பரிசில் திட்டம் வந்து வழங்கப்படுறது. அவங்களுக்கு மாதம் 1500 ரூபாய் வழங்குறேன். மாசம் எவ்வளோ? 1500 சொல்ற அந்த தொகை தான் அவங்களுக்கு வழங்கப்படுறது. மகாபோல உங்களுக்கு நல்லா தெரியும், எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். மகாபோலன்னு சொல்றது பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகாபோலன்னு சொல்றது நல்லா சத்தம் போடாங்க. சத்தம் போட்டா நான் கதைக்கிறது கேட்காதுப்பா. அம்மா, நான் கதைக்கிறது கேக்குதா இருந்தா உங்களோட மைக்ல கொஞ்சம் மியூட் பண்ணுங்க தயவு செஞ்சு. இல்லைன்னா அவங்க மைக்ல ஒன் பண்ணி கொண்டு வேற ஏதோ வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. சரோஜா, நீங்க இருந்தா கொஞ்சம் பாருங்க, மைக்ல கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. இல்லைன்னா அட்மின் நான் எடுத்து எல்லாரையும் மியூட் பண்றேன். சரியா? அப்ப மகாபுல புலமை பரிசில் வந்து பல்கலைக்கழக மாணவர்களுக்காக வழங்கப்படுற ஒரு புலமை பரிசு திட்டம். அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த மகாபுல புலமை பரிசு திட்டத்தை அறிமுகப்படுத்தினவர் யாரு? லலித் அதுலத் முதலி, அவர் தானே? அப்ப இது எந்த ஆண்டு முதல் வருதுன்னு தெரியுமா? 1980 இருந்தா சார். 1981 இருந்தா. ஓகே,
சுரக்ஷான்னு சொல்றது உங்களுக்கு தெரிஞ்சுங்க, சுரக்ஷா காப்புறுதி திட்டம். அப்ப இந்த சுரக்ஷா காப்புறுதி திட்டம் வந்து பாடசாலை மாணவர்களுக்காக அரசாங்கத்தால இலவசமாக வழங்கப்படுற ஒரு காப்புறுதி திட்டம் தான் இந்த சுரக்ஷா காப்புறுதி திட்டம்னு சொல்றது. இந்த சுரக்ஷா காப்புறுதி திட்டத்தை வந்து கல்வி அமைச்சு அதோட சேர்ந்து ஸ்ரீலங்கால ஜெனரல் இன்சூரன்ஸ் இருக்கல, ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் கம்பெனி, அப்ப ஸ்ரீலங்கால இன்சூரன்ஸ் கம்பெனி ரெண்டும் இணைந்துதான் பாடசாலை மாணவர்களுக்காக வழங்குறது. சரிதானே? அந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த சுரக்ஷா காப்புறுதி திட்டம் எப்ப அறிமுகப்படுத்தின இலங்கையில? 2017 எப்ப எப்ப? 2017 17. வெரி குட். 2017. சார் சரி. 25 தொன்பொருள் என்ன சார்? என்னது? அந்த 24 நிதமும் காப்போம் குழந்தைகள்னு சொல்லி 24 தொனிப்பொருள், 25 ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு இது போடுவாங்க தானே? சுரக்ஷாக்குரிய இதுவா? அது வந்து அனைத்து மாணவர்களுக்குமான காப்புறுதி அப்படி லைக் தட். அதுவே எனக்கு சரியா மைண்ட்ல இல்ல. அனைத்து மாணவர்களுக்குமான ஒரு காப்புறுதி திட்டம் அப்படி ஒரு துணைப்பொருள் தான் அது வெளியிட்டதான். நான் அவருக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். சுரக்ஷா காப்புறுதி தான் இருக்கும். சுரக்ஷா காப்புறுதி திட்டம் பாடசாலை மாணவர்களுக்கு எந்த வயதில்லை? தனி வேற கேள்வி, சும்மா கேட்கிறேன். எப்படி 18 வரை 5 தொடக்கம் 18 வரையா? 5 தொடங்கி 5 தொடக்கம் 21. சரி, 5 தொடக்கம் 21 வரை தான் பாடசாலை மாணவர்களுக்கானது. ஆனா விசேட தேவையுடைய பிள்ளைகள் அப்படியா இருந்தா 4 வயதில்லை தொடக்கம் 21 வயதில்லை வரைக்காட்டியும் கொடுக்குறேன். சரியா? இதே ஒரு விசேட தேவையுடைய பிள்ளையா இருந்தா 4 வயதில்லை தொடக்கம் 21 வயதில்லை என்ற ரீதியில வந்து வழங்கலாம். சரிதானே? அக்ரஹாரன்னு சொல்றது உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அக்ரஹாரன்னு சொல்றது அரசு அலுவலர்களுக்கான ஒரு காப்புறுதி திட்டம். அரசு அலுவலர்களுக்கான ஒரு காப்புறுதி திட்டம் தான் அக்ரஹாரன்னு சொல்றேன். அக்ரஹாரையும் 3 விஷயம் இருக்குது. ஒன்று நார்மல் இருக்குது, இன்னொரு சில்வர் இருக்குது, இன்னொரு கோல்டு பேக்கேஜ் இருக்குது. நார்மல் ஆக்களுக்கு 125 ரூபாய் வெட்டுவாங்க, சில்வர் ஆக்களுக்கு 300 ரூபாய் வெட்டுவாங்க, கோல்டு பேக்கேஜ் ஆக்களுக்கு 600 ரூபாய் வெட்டுவாங்க சிலருக்கு. ஓகே, 28வது கேள்வி. 28வது கேள்வி. கொஞ்சம் கதைக்க வேணாம்னு சொல்லுங்க சார். நீங்க படிப்பிக்கிற ஒன்றுமே விளங்குது இல்ல சார். சரோஜன், நீங்க உண்மையா இருக்கிறீங்களா கிளாஸ்ல? அந்த கதைக்கிறாங்களா அந்த அவங்கள ஒன்றும் ரிமூவ் பண்ணுங்க. இல்லைன்னு சொன்னா அவங்கள மியூட்லயே வைங்க. இல்லைன்னா எல்லாருக்குமே மியூட் ஓல கொடுத்துடுங்க. நான் தனியா கழிச்சிட்டு இருக்கிறேன். உண்மையா டிஸ்டர்பா இருக்குது. எனக்கு கொஞ்சம் எரிச்சலா தான் இருக்குது. அடுத்தது பாருங்க, 28வது கேள்வியை பாருங்க. சர்வசன வாக்குரிமையை வழங்கிய இலங்கையின் அரசியல் அமைப்பு எது? டொனமூரா. இந்த வாக்குரிமை தொடர்பா கொஞ்சம் தெளிவா விளங்கி கொள்ளணும். என்னன்னு சொன்னா, முதலாவது குரு மேக்கலம்னு சொல்றது. இந்த குரு மேக்கலத்துல வந்து வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை இலங்கை பிரஜைகளுக்கு வழங்கப்பட்டது. வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை இலங்கை பிரஜைகளுக்கு இந்த குரு மேக்கலம் யாப்பினூடாக வழங்கப்பட்டது. அது எப்படின்னு சொன்னா, இலங்கையில காணப்பட்ட கல்வி கற்ற செல்வந்த நபர்களான ஆண்களுக்கு மட்டும், இலங்கையில் எப்படி கல்வி கற்ற செல்வந்தர்களான ஆண்களுக்கு மட்டும் தான் வாக்குரிமை வழங்கப்பட்டது குரு மேக்கலம்ல. அப்ப அது இலங்கையில காணப்பட்ட சனத்தொகையில 100% ஆட்களுக்கு தான் குரு மேக்கலத்துல வந்து வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை வழங்கப்பட்டது. அதுலதான் முதல் தடவையா கல்வி கற்ற இலங்கையர் என்ற ரீதியில வந்து பொன்னம்பலம் ராமநாதன் வந்து சட்டசபைக்கு தெரிவாகி போறார். கல்வி கற்ற இலங்கையர் என்ற ரீதியில வந்து பொன்னம்பலம் ராமநாதன் தெரிவு செய்யப்பட்டு போறாரு. சரியா? அது முதலாவது விஷயம். 2வது விஷயமா சொல்ல போறது இந்த டொனமூர் விஷயம். இந்த டொனமூரை பொறுத்தவரை இந்த டொனமூர்ல தான் இந்த சர்வசன வாக்குரிமை வழங்கப்படுது. சர்வசன வாக்குரிமை என்னன்னு கேட்டா, 21 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் இருபாலாருக்குமே வாக்களிக்கக்கூடிய உரிமை வந்து வழங்கப்பட்டது இந்த டொனமூர் அரசியல் அமைப்புல இந்த சர்வசன வாக்குரிமைன்னு சொல்ற பகுதியால. ஆனா சர்வசன வாக்குரிமையில இவங்களுக்கு வழங்கப்பட்டாலும் இந்த சர்வசன வாக்குரிமை, அதாவது இந்த ஓட் போடுறது இருக்கல, 1931 ஆண்டே போயிட்டு இவங்க ஓட் போட்டாங்கன்னா இல்ல, 1936 நடக்குது
அரச சபைக்கான எலெக்ஷன் நடக்குது. அப்ப அந்த எலெக்ஷன்ல 1936ஆம் ஆண்டு 21 வயதுக்கு மேற்பட்ட எல்லாரும் போயிட்டு தேர்தலில் போயிட்டு ஓட் போடுறாங்க. சரியா? அப்ப 18 வயசு ஆக்கப்பட்டது எப்ப? இந்த வயதில் 18 வயதின் மேல் அனைவருக்கும் வாக்குரிமைன்னு சொல்றது எப்ப ஆக்கினாங்க? 1959. வெரி குட். 1959ல சட்டம் கொண்டு வராங்க. இதன் பிறகு 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் ஓட் போட ஏறும் சொல்லி சட்டத்தை கொண்டு வராங்க. அதன் பிறகு 1960ஆம் ஆண்டுல பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்குது. அதுல போயிட்டு ஒவ்வொருத்தரும், அதாவது 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் போயிட்டு வாக்குகளை வழங்குறாங்க. சரி, இது ஒரு சம்பவம், அது தெரிஞ்சு கொள்றது நல்லது. ஒரு வரலாறெல்லாம். 29வது கேள்வியை பார்ப்போம். இலங்கையில் உருவாக்கப்பட்ட முதலாவது பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் யாரு? முதலாவது இலங்கையில் உருவாக்கப்பட்ட முதலாவது பல்கலைக்கழகம் எது? முதலாவது பல்கலைக்கழகம் எது? சிலோன் யூனிவர்சிட்டி தானே? யூனிவர்சிட்டி ஆஃப் சிலோன். சரி, ஓகே. இது எத்தனையாம் ஆண்டுன்னு சொல்லுங்க எனக்கு ஒருக்கா. 1942. 1942. 21 21ல இருந்தது பல்கலைக்கழக கல்லூரின்னு சொல்றது அது. சரியா? அப்ப 1942 தான் இலங்கையினுடைய முதலாவது பல்கலைக்கழகம் சிலோன் யூனிவர்சிட்டி. இது எப்படி ரெண்டா இருந்தது? ஒன்று வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கொழும்பு, அதாவது அப்ப யூனிவர்சிட்டி ஆஃப் கொழும்புட பேர் இல்லை இல்லையா, ஒன்று யூனிவர்சிட்டி ஆஃப் கொழும்பு, அடுத்த யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதனி, இப்படி ரெண்டா இருந்தது. அப்ப ரெண்டுடையுமே முதலாவது துணைவேந்தர் யாருன்னு கேட்டா சர் ஐவர் ஜெனிங்ஸ் தான். சர் ஐவர் ஜெனிங்ஸ் தான் முதலாவது துணைவேந்தர். சரியா? அப்ப அதன் பிறகு வாரவர் தான் நிக்கலஸ் ஆர்டிகலர். அதன் பிறகு வாரவர் தான் யாரு? நிக்கலஸ் ஆர்டிகலர். அதாவது துணைவேந்தராக கடமையாற்றிய முதலாவது இலங்கையர். சர் நிக்கலஸ் ஆர்டிகலர் சொல்றவர் யாருன்னு கேட்டா துணைவேந்தராக கடமையாற்றிய முதலாவது இலங்கையர் தான் நிக்கலஸ் ஆர்டிகலர். அப்ப முதலாவது துணைவேந்தர் சர் ஐவர் ஜெனிங்ஸ், ரெண்டாவது வந்து துணைவேந்தர் நிக்கலஸ் ஆர்டிகலர். சரிதானே? CWW கண்ணங்கரான்னு சொல்றவர் வந்து முதலாவது கல்வி அமைச்சர். EA நுகேவன் சொல்றவர் யாரு? சுதந்திர இலங்கையின் சுதந்திரத்துக்கு பின்னர் கல்வி அமைச்சர். வெரி குட். பொதுவா எல்லா பேப்பர்லயும் இந்த கேள்வி வாரத. ஒன்று முதலாவது கல்வி அமைச்சர் யாருன்னு கேட்பாங்க, இல்லாட்டி சுதந்திர இலங்கையின் முதலாவது கல்வி அமைச்சர் யாருன்னு சொல்லி பொதுவா எல்லா பேப்பர்லயுமே வாரதுதான் டீச்சர் சர்வீஸ்ல. அப்ப EA நுகேவன் சொல்றவர் யாருன்னு கேட்டா சுதந்திர இலங்கையின் முதலாவது கல்வி அமைச்சர். சுதந்திர இலங்கையின் முதலாவது கல்வி அமைச்சர் EA நுகேவன். அப்ப 30வது கேள்விக்கு போங்க. கல்வித்துறையில் முக்கியமாக கருதப்படும் 5E முறையை அறிமுகம் செய்த நபர் யார்? ரொபர்ட் பைபி. அவர் வந்து அமெரிக்கரா? அவர் அமெரிக்க. இந்த 5E சொன்ன என்னன்னு கேட்டா ஒன்று வந்து எங்கேஜ், ஒன்று வந்து எங்கேஜ், ரெண்டாவது வந்து எக்ஸ்ப்ளோர், மூணாவது வந்து எக்ஸ்பிளைன், நாலாவது வந்து எலபரேட், அஞ்சாவது வந்து இவேலுவேட். சரியா? அப்ப எங்கேஜ்டா ஈடுபாடு, எக்ஸ்ப்ளோர்டா ஆராய்தல், எக்ஸ்பிளைன்டா விளக்குறது, எலபரேட் சொன்னா விரிவுபடுத்துறது, இவேலுவேட்னு சொன்னா மதிப்பீடு செய்யறது. இதுதான் அந்த 5E சொல்றது. சரியா? அதே போல இந்த கல்வித்துறையில 4C ஒண்ணு இருக்குது. 4C சொல்லி ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல வரும் கம்யூனிகேஷன். அதாவது 21ஆம் நூற்றாண்டின் மாணவர்கள் காணப்பட வேண்டிய திறன்கள். அதுல இந்த கம்யூனிகேஷன், கொலபரேட்டிவ், கிரிட்டிக்கல் திங்கிங், கிரியேட்டிவிட்டி அப்படி எல்லாம் இருக்குது. அது நம்ம இன்னொரு விஷயத்துல பார்ப்போம். ஓகே, சுமார் உங்களோட நாலேஜ் என்னன்னு நான் பாக்குறேன், அவ்வளவுதான். அது கேட்டா அப்புறம் நான் உங்களை கொண்டு போறதுதான் கேட்கிறேன்னா, வேற ஒன்றும் இல்லை. அப்ப இதுல வந்து ரொபர்ட் பைபி, நெல்சன் மண்டேலான்னு சொல்றது உங்களுக்கு பொதுவா தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஏன்னா 1993ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றவர் தான் இந்த நெல்சன் மண்டேலான்னு சொல்றவர். அப்ப சுதந்திரத்திற்கான நீண்ட பயணம் ஒரு புக் எழுதுகிறாரு. இப்ப எக்ஸாம்ல வாரது நெல்சன் மண்டேலோட கூற்று ஒன்று இருக்குது. அந்த கூற்று என்னன்னு சொல்லி, இந்த கூற்று யாரு சொன்னது அப்படி எல்லாம் கேள்வி வாரத. சுதந்திரத்துக்கான நீண்ட பயணம் சொல்ற நூல் எழுதினவர் தான் நெல்சன் மண்டேலா. பிளேட்டோன்னு சொல்ற, பிளேட்டோ எழுதிய நூல் என்ன சொல்ல யாருக்கும்? குடியரசு சட்டம்னு சொல்றது அவர் எழுதினது. அரிஸ்டோட்டில் எழுதின நூல் எது? அரசியல். வெரி குட்.
லைசியம் சொல்றது அரிஸ்டோட்டிலான கல்வி அந்த ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை பாடசாலை முறையை லைசியம் சொல்றேன். ஓகே, நம்ம ரொம்ப போகல, அந்த ஒரு லிமிட்டோட தான் முடிச்சுட்டு போறேன்னா. 31வது கேள்வியை பாருங்க. இலங்கை மத்திய வங்கியின் 2022 அறிக்கையின்படி, அதாவது 2024 ஆண்டு அறிக்கை தான் அது 2022 ஆண்டு தரவு தான் இருக்குது. அப்ப 2022 அறிக்கை, அப்ப 2024 வச்சுக்கோங்களேன். 2024 அறிக்கையின்படி எழுத்தறிவு வீதம் யாது? ஆல்ரெடி நாங்க பார்த்துட்டோம். 93.2. ஓகே, 93.2. அதுல ஆண்கள் நாங்க சொன்ன 94%, பெண்கள் 92.6% சொன்னோம். இப்ப இலங்கையில சனத்தொகையில ஆண்கள் எத்தனை வீதம், பெண்கள் எத்தனை வீதம்னு சொல்லலுமா? ஆண்கள் 48.3, பெண்கள் 51.7. ஆண்கள் 48.3, பெண்கள் 51.7% இப்ப இலங்கையில காணப்படுறாங்க அண்மைய குடிசன மதிப்பீட்டின் அடிப்படையில. சரியா? அந்த கொமன் ஜிகே நான் தட்டிட்டு தான் போவேன், டச் பண்ணிட்டு தான் போவேன் நான் உங்களுக்கு. ஏன்னு சொன்னா காரணம் என்னன்னா, பேப்பர் இப்படியே தான் இருக்கணும்னு ஒரு அவசியமே இல்லை. ஏன்னா போட்டி கூடும் பட்சத்தில், போட்டிகள் கூடுதுன்னு சொல்லி அந்த எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் உணரும் பட்சத்துல கேள்வி பேப்பர்ல அமைப்பு அவங்க மாத்துவாங்க. அப்ப அந்த டைம்ல அவங்க கொமன் ஜிகே கேள்வி நிறைய போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக நான் எல்லாத்தையும் டச் பண்ணி கொண்டுதான் போவேன். இது நான் பிராக்டிகலா சொல்றேன், அனுபவ ரீதியா தான் சொல்ற விஷயம் நான் இதெல்லாம். அந்த குடிசன மதிப்பீட்டுக்கு பெண்கள் ஆண்கள் அந்த வீதத்தை சொல்லிடுமா சார்? பெண்கள் இலங்கையில 51.7% இருக்கிறாங்க. பெண்கள் 51.7% இருக்கிறாங்க. ஆண்கள் 48.3% இருக்கிறாங்க. ஆண்கள் 48.3% இருக்கிறாங்க. சரியா? 32வது கேள்வியை பாருங்க. 2022 கல்வி சீர்திருத்த கொள்கையின்படி தமிழில் போதிக்க வேண்டிய பாடங்கள் அவை? புவியியல் ஓகே, சமயம் ஓகே, சமயம் ஓகே, வரலாறு ஓகே. இதெல்லாம் சொல்லலாம். தாய்மொழி பொதுவா நாங்க தாய்மொழி தானே படிக்க போறோம், அது சொல்லி பிரச்சனை இல்ல. சமயம் ஓகே, வரலாறு ஓகே, புவியியல் ஓகே. சரி, இதெல்லாமே சொல்லக்கூடிய பாடங்களா? 33வது கேள்வி. 2007 சமாதானத்துக்கான நோபல் பரிசு பெற்ற இலங்கையர் யாரு? மொஹான் மனசிங்க. மொஹான் முனசிங். அதாவது ஐபிசிசின்னு சொல்ற ஒரு நிறுவனத்துக்காக தான் அந்த நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அப்ப அந்த நிறுவனத்துல துணை தலைவராக செயற்பட்டவர் தான் மொஹான் முனசிங்க. அப்ப அவரு தான் அதை போயிட்டு எடுத்தாரு, அவரோட இலங்கையர் என்ற ரீதிக்காக. அப்ப சமாதானத்துக்கான நோபல் பரிசு பெற்ற இலங்கையர் என்ற ரீதியில அவரோட பேரு உள்ளடக்கப்படுது. இவருக்கு நிறைய அவார்டுகள் கிடைச்சிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு 2021 ப்ளூ பிளானட் அவார்டு சொல்லி ஒன்று கொடுத்திருக்கிறாங்க. ப்ளூ பிளானட் அவார்டு சொன்ன என்னன்னு கேட்டா, சுற்றுச்சூழலுக்கான நோபல் பரிசுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சுற்றுச்சூழலுக்கான நோபல் பரிசுன்னு சொல்றது அந்த ப்ளூ பிளானட் அவார்டு சொல்றது, அது வழங்கி இருக்குது. அதே போல எரிசக்தி துறையில வாழ்நாள் சாதனையாளர் விருதுன்னு சொல்லி அவருக்கு கொண்டு வழங்கி இருக்குது. இதெல்லாம் அவருக்கு வழங்கின விடயங்கள. எரிசக்தி துறையின் வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்படி அவருக்கு வழங்கிக்குது. கொமன் ஜிகே டச் பண்ணது பெருசா மைண்டுக்கு எடுக்க வேணாம். 34வது கேள்வியை பாருங்க. 2025 ஆண்டுக்கான ஆசிரியர் தின கருப்பொருள் யாது? இப்ப ஆசிரியர் தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்லுங்க, சர்வதேச ஆசிரியர் தினம் எப்ப? அப்ப தேசிய ஆசிரியர் தினம் அக்டோபர் 6, அப்படித்தானே? அக்டோபர் 6. அப்ப இந்த சர்வதேச ஆசிரியர் தினத்தை எந்த நிறுவனம் வெளியிட்டதுன்னு கேட்டா யுனெஸ்கோ அமைப்பு. யாருன்னு கேட்டா யுனெஸ்கோ அமைப்பு. யுனெஸ்கோன்னு சொன்ன என்ன? எஜுகேஷன், சயின்டிபிக், கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் தானே அவங்க. அப்ப அவங்க தான் அந்த கல்வி, அந்த ஆசிரியர் தினத்துக்குரிய கருப்பொருளை வெளியிடுற அமைப்பு யுனெஸ்கோ நிறுவனம். அப்ப யுனெஸ்கோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், யுனெஸ்கோன்னு சொல்றது யாருன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். யுனெஸ்கோன்னு சொல்றது ஐக்கிய நாடுகள் சபையில இந்த கல்வி, சயின்ஸ், கல்ச்சரல் இதுகளுக்கு பொறுப்பா காணப்படுற நிறுவனம் தான் யுனெஸ்கோன்னு சொல்றது. இந்த யுனெஸ்கோட தலைமையகம் எங்க இருக்குது? பாரிஸ், அதாவது பிரான்ஸ் நாட்டுல பாரிஸ் நகரத்துல தான் இந்த யுனெஸ்கோ அமைப்பினுடைய தலைமையகம் இருக்குது. இப்ப யுனெஸ்கோ அமைப்புல தலைவரும் மாறி இருக்காரு. இதுக்கு முன்னுக்கு இருந்தாரு ஒட்ரி அசௌல இருந்தாரு. இப்ப இருக்கிற பேர் என்ன?
காலித் எல் எனான் சொல்றவர் தான் இப்ப இருக்கிறார். சரியா? ஓகே. அப்ப இந்த யுனெஸ்கோ இந்த நிறுவனம் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த ஆண்டுக்குரிய 2025 ஆண்டுக்குரிய ஆசிரியர் தின கருப்பொருள் வந்து வெளியிடுறாங்க. அப்ப சர்வதேச ஆசிரியர் தின கருப்பொருள் வந்து என்னன்னு சொன்னா, கற்பித்தலை ஒரு கூட்டுப்பணியாக மறுசீரமைத்தல். சர்வதேச ஆசிரியர் தினத்தின தொகுப்பொருள் வந்து கற்பித்தலை ஒரு கூட்டுப்பணியாக மறுசீரமைத்தல். கற்பித்தலை அவங்களுக்கு அம்மா நீ கதைக்கிற ஆளுக்கு நான் கதைக்கிறது கேட்டு அதை மியூட் பண்ணுங்க அம்மா. மீட் பண்ணியாச்சு சார் எல்லாரையும். சரியா? நானும் சேர்ந்து எல்லாம் மியூட் ஆகிட்டேன். அப்ப இந்த கற்பித்தல் யுனெஸ்கோன்னு சொல்லும் போது யுனெஸ்கோவினுடைய கருப்பொருள் வந்து கற்பித்தலை ஒரு கூட்டுப்பணியாக மறுசீரமைத்தல். கற்பித்தலை ஒரு கூட்டுப்பணியாக மறுசீரமைத்தல். சரியா? இதான் சர்வதேச ஆசிரியர் தினத்துக்குரிய தொனிப்பொருள் அல்லது கருப்பொருள். கற்பித்தலை ஒரு கூட்டுப்பணியாக மறுசீரமைத்தல். சரியா? அதன் பிறகு இலங்கையுடைய தேசிய கருப்பொருள் ஒன்றீங்கல்ல, தேசிய ஆசிரியர் கருப்பொருள் என்னன்னு கேட்டா, புதிய அர்த்தத்துடன் கூடிய தேசிய கருப்பொருள் புதிய அர்த்தத்துடன் கூடிய கூட்டு தொழிலாக கற்பித்தலை அங்கீகரித்தல். புதிய அர்த்தத்துடன் கூடிய கூட்டு தொழிலாக. இப்ப சர்வதேச இதுல கூட்டு பணியாக சொன்னது, இவங்க வந்து அதை ஒரு கூட்டு தொழிலாகன்னு சொல்றாங்க. கூட்டு தொழிலாக கற்பித்தலை அங்கீகரித்தல். கற்பித்தலை அங்கீகரித்தல். திரும்ப சொல்ற தேசிய கருப்பொருள் சொல்ற, புதிய அர்த்தத்துடன் கூடிய கூட்டு தொழிலாக கற்பித்தலை அங்கீகரித்தல். சரிதானே? 35வது கேள்வி பாருங்க. பாடசாலைகளுக்கு தேவையான ஆசிரிய ஆணைன்னு சொன்னா ஆளணிய, அதாவது நியமனங்களை வழங்குற அமைப்பு யாரு? பொதுச்சேவை ஆணைக்குழு. வெரி குட். பொதுச்சேவை ஆணைக்குழு. இப்ப பொதுவா லேசா சொல்றதா இருந்தா, இப்ப நீங்க தேசிய ஸ்கூல் உங்களை செலக்ட் பண்ண தானே ஒட்டிக்கிறாங்க, மாகாண ஸ்கூல் வேணுமா தேசிய ஸ்கூல் வேணுமான்னு. இதே நீங்க நேஷனல் ஸ்கூல் செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு நேஷனல் ஸ்கூலுக்கு வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது யாருன்னு கேட்டா பொதுச்சேவை ஆணைக்குழு தான் வழங்குவாங்க. இதே நீங்க மாகாண ஸ்கூலுக்குரிய அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதா இருந்தா மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு தருவாங்க. இது வந்து மாகாண சபையில இருக்குது. மாகாண சபையில காணப்படுது மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு காணப்படும். அப்ப மாகாணத்துக்குரிய அப்பாயின்மெண்ட் எல்லாமே இந்த மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு வழங்கும். தேசிய ரீதியான அப்பாயின்மெண்ட் எல்லாமே இந்த பொதுச்சேவை ஆணைக்குழு, தேசிய ரீதியில காணப்படுறது பொதுச்சேவை ஆணைக்குழு, அந்த பொதுச்சேவை ஆணைக்குழு வந்து வழங்கும். சரியா? 36வது கேள்வி. கல்வி கொள்கை திட்டமிடல் மீளாய்வு தொடர்பாக ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்குவது எது? திரும்ப சொல்லுங்க என்னன்னு சொல்லி. தேசிய கல்வி ஆணைக்குழு. ஓகே. இது 1991ஆம் ஆண்டின் 19ஆம் இலக்க சட்டம் மூலம் உருவாக்கப்படுது. தேசிய கல்வி ஆணைக்குழு வந்து 1991ஆம் ஆண்டின் 19ஆம் இலக்க சட்டம் மூலம் உருவாக்கப்படுது. இந்த கல்வி சட்டங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல தருவேன். கல்வி சட்டங்கள் 1920 இருந்து இதுவரை காட்டி வந்த கல்வி சட்டங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தருவேன். அது ஒரு பேப்பர்லயே பிரிண்டாவே தந்துடும் உங்களுக்கு நான் லேஸ். 37வது கேள்வி பாருங்க. வை டோன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் ஸ்கூல் என்னும் நூலை எழுதியவர் யார்? டேனியல் டி வில்லிங். அம்பாந்தோட்டையா? இந்த டேனியல் டி வில்லிங்ஹாம் சொல்றவர் தான் இந்த வை டோன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் ஸ்கூல் என்ற நூலை எழுதினவர் டேனியல் டி வில்லிங்ஹாம். 38வது கேள்வி பாருங்க. சிறுவர் தொடர்பான பணிகளை மேற்கொள்ளும் நிறுவனம் யாது?
தேசிய சிறுவர் பாதுகாப்பு சிறுவர் அதிகார மற்றும் பாதுகாப்பு ஓ, தேவையா? அதாவது தேசிய ரீதியா யாரு இயங்குறன்னு கேட்டா ஓகே, தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை, NCPன்னு சொல்லி தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை, தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை. இவங்க தான் அந்த 19 சொன்ன சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பு அழைக்க வேண்டிய முறைப்பாடுகள் அழைக்க வேண்டிய இலக்கம்னு சொல்லி அந்த 19 கூட அடிச்சு இவங்களுக்கு அந்த கோல் போகும். சரியா? அப்ப 19 இன்டர்நேஷனல் 29 சாரியா 19 சொல்லியிருந்தா சாரி 19 அது இன்டர்நேஷனல் ரீதியா யூனிசெஃப் வந்து செயல்படுது. ஓ எஸ். 39வது கேள்வி, பாடநூல்களை விநியோகம் செய்யும் நிறுவனமும் அதிகாரியின் பதவி பெயரும் யாது? கல்வி வெளியீட்டு ஓகே, கல்வி வெளியீட்டு திணைக்களம். அது ஓகே. ஆணையாளர் அதிகாரி பதவி பெயர் கல்வி வெளியீட்டு ஆணையாளர். கல்வி வெளியீட்டு ஆணையாளர் நாயகம், கமிஷனர் ஜெனரல், ஆணையாளர் நாயகம். 37க்கு அம்மா டேனியல் டி வில்லிங்ஹாம். இப்ப இந்த கல்வி வெளியீட்டு ஆணையாளர் நாயகம் யாருன்னு கேட்டா DA சுபாஷினி தெமட்டகோடு. இப்ப கல்வி வெளியீட்டு ஆணையாளர் நாயகம் யாருன்னு கேட்டா DA சுபாஷினி தெமட்டகோடு. ஓகே. 40வது கேள்வி, புதிய பரீட்சை ஆணையாளரது பெயர் யாது? இந்திகா குமாரி ஓகே, AKS இந்திகா குமாரி லியனகே. AKS இந்திகா குமாரி லியனகே. அப்ப இவ வந்து 11வது பரீட்சை ஆணையாளர் நாயகமா. இவ வந்து 11வது பரீட்சை ஆணையாளரா கடமையாற்றா. அதாவது பரீட்சை ஆணையாளராக கடமையாற்றும் முதலாவது பெண்மணிய, பரீட்சை ஆணையாளர் நாயகமாக கடமையாற்றும் முதலாவது பெண்மணி தான் இந்த AKS இந்திகா குமாரி லியனகின்னு சொல்றது. நாங்க பெஸ்டிக்கே பார்த்து அந்த பரீட்சை திணைக்களத்துல ஹாட்லைன் நம்பர்னு சொல்லி 1911 சொல்லி வெப்சைட் நேம். இப்ப என்ன, நீங்க இப்ப எக்ஸாமுக்கு அப்ளை பண்ற அந்த டோனர்ஸுக்கு போயிட்டு தானே அப்ளை பண்ணணும். DOENETES இந்த டொனர்ஸ்னு சொல்ற இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு தான் நீங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போறீங்க. எக்ஸாமுக்கு குறைந்தளவான தொகை நபர்கள் அப்ளை பண்ணிருப்பீங்க. இந்த ஓப்பன் ஆகல 20ஆம் தேதிக்கு பிறகு அப்ளை பண்ணிடணும் போல. அப்ளை பண்ணல உங்களுக்கு தெரியும் தானே, அதெல்லாம் சொல்லி தரணுமா? இல்ல சார், வளமையான தானே. வளமையா செய்யறது தானே, செஞ்சிடலாமா? ஆனா இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது ரொம்ப கவனமா நீங்க பாக்கணும். முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, ஒன்று வந்து நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ணதன் பிறகு உங்களோட அக்கௌண்ட் வந்து காசு வெட்டிட்டான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து வரும். முதலாவது விஷயம். 2வது விஷயம், அதுக்கு பிறகும் நீங்க சப்மிட் பண்ணி போகிறதுக்கு இருக்குது. அதன் பின்ன எல்லாமே முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லி ஒரு நம்பரும் வரும். அப்ப அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வரும் வர காட்டியும் நீங்க அப்ளை பண்ணணுமே, அதான் முக்கியம். நீங்க சம்டைம் காசு வெட்டினா சப்மிட்டோட நீங்க முடிச்சிருவீங்க, அப்ளை ஆகிட்டு. அப்படி இல்லை, உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிடும். 41வது கேள்வி, மேல்நாட்டு சார் அந்த தேசிய பாடசாலைகள் மாகாண பாடசாலைகள் அந்த நாங்க ஒண்டா போட்டாலும் சார் ரெண்டுக்கும் தனித்தனி எக்ஸாமா சார், ஒரு எக்ஸாம் தானா? எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம், பொதுவான பேப்பர் தான் வைப்பாங்க. அப்ப நாங்க எடுபட்டா சார் நாங்க சாய்ஸ் பண்ணி தானே போறது தேசிய பாடசாலைக்கு அல்லது மாகாண சொல்லி. இப்ப நீங்க அப்ளை பண்றீங்க தானே, நீங்க தேசிய பாடசாலைன்னு அப்ளை பண்ணுவீங்க, மாகாண பாடசாலைன்னு அப்ளை பண்ணுவீங்க, அப்படித்தானே அப்ளை பண்ண போறீங்க. அப்ப உங்களுக்கு இன்டர்வியூக்கு போனோடனே உங்களுக்கு இன்டர்வியூல வச்சு உங்களுக்கு ஸ்கூலை காட்டுவாங்க. இந்த ஸ்கூல்ல வேக்கன்ட்ரிக்கு இந்த ஸ்கூல்ல வேக்கன்ட்ரிக்குன்னு சொல்லி அவங்க உங்களுக்கு காட்ட போறாங்க. அதன் பிறகு நீங்க தான் சாய்ஸ் பண்ணி எடுக்க போறீங்க எந்த ஸ்கூலுக்கு போக போறன்றது. அப்ப உங்களோட மார்க்ஸ் அடிப்படையா கொண்டு தான் உங்களுக்கு ஸ்கூல் கேட்க போறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா எப்படி சொல்லலாம், அன்றாபுரம் வச்சுக்கோல. உதாரணத்துக்கு அன்றாபுரம்னு சொன்னா, அன்றாபுரத்துல மதவாச்சின்னு சொல்ற ஸ்கூல்ல ஒரு வேக்கன்ட் இருக்குது. இதே மதவாச்சியில் இருக்கிற ஸ்கூல்ல இருக்கிற அந்த வேக்கன்ட்டுக்கு 2 பேர் போட்டிட்டா அதுல கூட மார்க்ஸ் இருக்கிற ஆளுங்க தான் கொடுப்பாங்க. அப்ப 2வது இருக்கிறாள் ஒட்டோ தட்டுப்பட்டுருவீங்க அந்த இடத்துல. இப்ப நீங்க நினைக்கிற அளவுக்கு இது சிம்பிள் இல்லை. இது அரசாங்கம் உங்களுக்கு நீங்க நினைச்சீங்களா அந்த லேசா உங்களுக்கு எக்ஸாம் வச்சு தர போறாங்கன்னு, இல்லவே இல்லை.
இதை நீங்க எக்ஸாம் செஞ்சதன் பிறகு ஏகப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு இதுல வரும். ஆனா அந்த பிரச்சனை வர டைம்ல இப்ப பிரச்சனை சொல்லி போராட்டம் நடத்தினாங்கல்ல, அவங்க யாரும் நிக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா உங்கள அரைவாசி பேருக்கு ஜொப் கிடைச்சு அரைவாசி பேர் போனா பிரச்சனை பண்றதுக்கு ஆட்கள் இல்லை. அது ஒட்டோவா அந்த பிரச்சனை அப்படியே சோல் ஆகிடும் அரசாங்கத்துக்கு. அதை சுற்றி அவங்க 23,000 அதனாலதான் அவங்க வேர்க்கண்ட் எத்தனை இருக்கிறது இது வரைக்கும் சொல்லவும் இல்லை அரசாங்கத்தால. அப்ப முடியுமான முயற்சி செஞ்சு இந்த முதல் செட்டுலயே உள்ளுக்கு போக பாருங்க. ரெண்டாவது செட்டுன்னு சொல்ற ரெண்டாவது செட்டு எடுப்பாங்க. ஆனா ரெண்டாவது செட்டை எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. ஏன்னா முதலாவது செட் எடுத்தவங்க ரெண்டாவது செட் குழம்பு போக்கல சொல்லுவாங்க, நான் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருன்னு சொல்ல போக அவங்க சத்தம் இல்லாம இருந்துருவாங்க. இப்போ ரெண்டாவது செட்டம் கொடுத்ததுக்கு பிறகு மீற ஆட்கள் இருக்காங்களா, இந்த மீற ஆட்கள் உங்களுக்கு நீங்க ஒரு டீமா இருக்க மாட்டீங்க. அப்ப ஏன்னா குறைஞ்ச அளவு ஆட்கள் தான் இருக்க போறீங்க. அப்போ உங்களோட போராட்டம் செல்லவும் செய்யாது. ஒட்டோ உங்களோட இப்போ ஓல்ரெடி போராட்டம் செஞ்சாங்களே உங்களுக்கு எதிராக கைக்கு துவங்கிடுவாங்க, ஏன் எக்ஸாம் செஞ்சு வர தெரியாதாண்டு. அந்த அளவுக்கு போகும். அதை சுற்றி கொஞ்சம் எதிர்காலத்தில் நடக்கிறத நான் இப்ப சொல்றேன்னு அதை சுற்றி கொஞ்சம் ஒரு செயலா அழகா செஞ்சுக்கோங்க. அதை நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், ஃபர்ஸ்ட் ட்ரிப்லயே நம்ம உள்ளுக்கு போயிடணும். இந்த செகண்ட் ட்ரிப் தேர்ட் ட்ரிப் எல்லாம் வேணாம். போகலாம், அது அவ்வளவு பெரிய விஷயம் உண்டு. நீங்க தொடர்ந்து படிச்சு கொண்டிருக்கீங்க, அதுக்கு போற உங்களுக்கு அந்த எக்ஸாம் பேப்பர் பார்த்து என்னமோ ஒரு கஞ்சி பேப்பர் அடைக்கும், வேற ஒன்றும் இல்லை. எக்ஸாம் சும்மா செஞ்சு போட்டு அங்க எக்ஸாம் ஹால்ல சூப்பர்வைசர்ட்டே நீங்க கேட்கணும். அந்த இன்விஜிலேட்டர்னு சொல்லுவாங்கல்ல, வகுப்புக்கு பொறுப்ப அவங்கள்ட்டே நீங்க கேட்கிற அளவுக்கு இருக்கணும். வேற ஏதாச்சும் கஷ்டமான பேப்பர் இருக்குதா அப்படி கேட்கிற அளவுக்கு உங்களோட நாலேஜ் இருக்கணும் அந்த அளவுக்கு. சரி, இப்ப 41வது கேள்விக்கு போறேன். மேல்நாட்டு முறையிலிருந்து ஆப்பிரிக்காவை மையமாக கொண்ட கல்வி முறைமையை அமைப்பதற்கு சேவை புரிந்த அரசியல் தலைவர் எவர்? ஜூலியஸ் நீரரையா. ஜூலியஸ் நியரேரே. ஜூலியஸ் நியரேரே யாருன்னு கேட்டா தன்சானியாவோட முதலாவது ஜனாதிபதி. ஜூலியஸ் நியரேரேன்னு சொல்ற யாருன்னு கேட்டா தன்சானியாவின் முதலாவது ஜனாதிபதி. அதாவது இவர் 1967ஆம் ஆண்டு அருசா பிரகடனம் சொல்லி ஒன்றை வெளியிட்டாரு. அதாவது சுயசார்புக்கான கல்வி. அருசா பிரகடனம், சரியா? அருசா பிரகடனம் சுயசார்புக்கான கல்வி. அதுதான் இந்த தன்சானியா இந்த ஜூலியஸ் நியரேரே வெளியிட்டது, சரியா? இந்த கேள்விக்குரிய பதில் மேலை நாட்டு முறையிலிருந்து ஆப்பிரிக்காவை மையமாக கொண்ட கல்வி முறைமையை அமைப்பதற்கு சேவை புரிந்த அரசியல் தலைவர் யாருன்னு கேட்டா ஜூலியஸ் நியரேரே என்று சொல்றதுதான் பதில். அப்ப ஜூலியஸ் நியரேரே 1967ஆம் ஆண்டு வெளியிட்டாரு அருசா பிரகடனம் சொல்லி ஒன்று வெளியிட்டாரு. இது தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப இவர் என்னத்தை சொல்றன்னா சுயசார்புக்கான கல்வி, அதாவது நம்மட தேவைக்கு நம்ம படிக்கணும், அதை விட்டு மேலை நாட்டை படிப்பு நாங்க படிச்சு வேலை இல்லை அப்படின்னு சொல்றதுதான் அது, சரியா? அப்ப இவர் யாருன்னு கேட்டா தன்சானியாவோட முதலாவது ஜனாதிபதி. இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா போதுமானது. 42வது கேள்வி. நவீன தரத்திலான சர்வதேச பௌத்த நூலகம் எங்கு அமைக்கப்படுகின்றது? இந்த கேள்விக்கு பதில் தெரியுமா? அந்த என்னது அது புத்திஸ்ட் யூனிவர்சிட்டி, பிக்குகளோட பல்கலைக்கழகம் தான் இருக்குது. அதாவது அமைக்கப்படுகின்றதுன்ற ஒரு கேள்வி கேட்டா கண்டியே சொல்லலாம். அமைக்கப்படுகின்றதுன்னு கேட்கறதால கண்டி சொல்லலாம். ஆனா ஆல்ரெடி ஒன்று இருக்குது. எங்கன்னு சொன்னா கெலனில ஒன்று இருக்குது ஆல்ரெடி. கெலனில ஒன்று இருக்குது ஆல்ரெடி. மாநில் வத்த நாகானந்தா சர்வதேச பௌத்த ஆய்வு நிறுவனம் அப்படின்னு சொல்லி அதுல இருக்குது. கெலனில ஆல்ரெடி ஒன்று. அமைக்கப்படுகின்றதுன்னு கேட்கறதால நீங்க கண்டி ஓகே, கண்டி பொருத்தமான பதில். 43வது கேள்வி. பாடசாலை அபிவிருத்தி சங்கத்துல முக்கிய நோக்கம் 2 தருக. அப்ப உங்களோட கேள்வியை பொறுத்த வரைக்கும் நோக்கம் எல்லாம் கேட்டு வராது. 50 MCQ, வெரி ஈஸி பேப்பர். நோக்கம் சொல்ல போக்குல பொதுவா பாடசாலை அபிவிருத்தி சங்கம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா அவங்க செய்யற வேலை என்னது? ஒன்று பாடசாலை மாணவர்களோட கற்றல் சூழலை அவங்க மேம்படுத்தணும். சும்மா ஒரு உதாரணத்து நாலேஜுக்கு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க என்னன்னா கற்றல் சூழலை மேம்படுத்தணும், சரியா? பாடசாலைக்கும் சமூகத்துக்கும் இடையிலான ஒரு தொடர்பை அவங்க தான் வலுப்படுத்தணும். பாடசாலையில அபிவிருத்தியில நிதி கட்டமைப்புகளை அவங்க பேணணும். நிதி கட்டமைப்புகளை பேணணும். இந்த வரவு செலவு திட்டங்களை தயாரிக்கிறது, இது எல்லாமே இந்த பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தை செய்ய வேண்டிய வேலை தான், சரியா? 44வது புனரமைப்பு செய்தல், பௌதிக வளங்களை புனரமைப்பு செய்தல். ஓகே, இந்த பாடசாலை சமூகத்தை சொல்ல இந்த கற்றல் சூழலை மேம்படுத்துறது இது எல்லாமே அதுக்குள்ள வந்துடும். 44வது கேள்வி. ஜப்பானிய முகாமைத்துவ அணுகுமுறையின் பெயர் யாது?
5S நீங்க 5S சொல்றது இது ஏன் என்னது இந்த செய்ரி செய்ரோன் செய்சோ செய்ஹெச்சு சித்துகே இதுதானே 5S சொல்றீங்க. ஆனா அது இல்ல பதில். சரி, அது என்னன்னு கேட்டா அது ஒரு அலுவலக நடைமுறை ஒன்ற பேணுறதுக்குரிய முறை தான் அது 5S. எது செய்ரி செய்ரோன் செய்டோன் வருமே, செய்ரி செய்டோன் செய்சோ செய்ஹெச்சு சிட்சுகே இப்படி 5 இருக்குது. அது இதுக்கு பொருத்தம் இல்லை. ஆனா இதுக்கு முகாமைத்துவ அணுகுமுறையில நம்ம சொல்ல இந்த கைசன் அதை சொல்லலாம். கைசன் தொடர்ச்சியான முன்னேற்றம். கைசன் சொன்னா கைசன் சொல்ல போகிற இங்கிலீஷ்ல எழுதுங்க KAIZEN KAIZEN கைசன். கைசன் சொன்ன என்னன்னு கேட்டா தொடர்ச்சியான முன்னேற்றம், தொடர் மேம்பாடு, தொடர்ச்சியான முன்னேற்றம் அல்லது தொடர் மேம்பாடு அப்படின்னு சொல்லலாம். சரியா? நீங்க சொல்ற 5 அது ஓகே, அது அது ஒரு வேற மெத்தட்ல வரும் அந்த கேள்விய. 45வது கேள்வி, சிறுவர் தொடர்பாக பணிகளை மேற்கொள்ள காணப்படும் நிறுவனத்தில். அது ஆல்ரெடி நாங்க பார்த்துட்டோம் அந்த கேள்விய. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்ப சிறுவர்னு சொல்றது யாருன்னு கேட்டா 18 வயதுக்கு குறைந்தவர்கள். ஓ சொல்லுங்கம்மா. 44வதுக்கு என்ன விட சார்? கைசன் KAIZEN கைசன் தொடர்ச்சியான முன்னேற்றம். சரி, அப்ப ஓகே. சிறுவர் சொல்றது 18 வயதுக்கு குறைந்தவர்கள் எல்லாமே சிறுவர்கள் என்ற ரீதியில தான் அடங்குவாங்களா. 46வது கேள்வி பாருங்க. 13 வருட உத்தரவாதம் அளிக்கப்பட்ட கல்வி முறையின் பொது பாடத்திட்டத்தின் ஊடாக கற்பிக்கப்படும் பாடங்களின் எண்ணிக்கை யாது? 9 பாடங்கள். வெரி குட். அப்ப ஓகே, 9 பாடங்கள். இந்த 9 பாடங்கள் முதல் 6 மாசத்துக்கு இந்த 9 பாடங்கள் தான் வரும் அவங்களுக்கு. அதன் பிறகு 18 மாதத்துக்கு வர்றது பிரயோக பாடங்கள். 18 மாதத்துக்கு பிறகு அவங்க படிக்கிறது பிரயோக பாடங்கள். பிரயோக பாடங்கள் எத்தனை இருக்கு? 26 28 அம்மா. 28 ஆல்ரெடி நீங்க சொன்ன 26 ஓகே. என்னன்னா இதுக்கு முன்னும் 26 தான் இருந்தது. இப்ப கடைசி அண்மை காலம் இப்ப இந்த 2025 கொண்டு வந்த அந்த ரிப்போர்ட் அடிப்படையில 28 பாடங்கள் இருக்குது. பிரயோக பாடங்கள் 28 பாடங்கள் இருக்குது. இத நீங்க உங்களுக்கு லேசா பாக்குறத 45வது ஓகே. அது நம்ம ஆல்ரெடி பார்த்தோமே, தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை. ஆல்ரெடி 38வது கேள்வியில பார்த்துட்டோம். சரியா? 47வது கேள்விக்கு போறேன். 47வது கேள்வி, 21ஆம் நூற்றாண்டில் தற்கால மாணவர் சமுதாயம் விருத்தி செய்ய வேண்டிய திறன்கள் யாது? அந்த 4C எங்களுக்கு இதுல சொல்லலாமா? 4C இவனுக்கு சொல்லலாம் பொதுவா. அந்த என்னது கம்யூனிகேஷன், கிரிட்டிக்கல் திங்கிங், கொலபரேஷன், கிரியேட்டிவிட்டி இது எல்லாத்தையும் சொல்லலாம். அதெல்லாம் நமக்கு பொதுவா சொல்லலாம். ஆனா அந்த அது எப்படி இன்னும் அழகா சொல்றதா இருந்தா இந்த திறன் என்ற ரீதியில. சரியா? திறன் என்ற ரீதி எப்படி அறிவாற்றல் திறன். ஓகே, அது எப்படி சொன்னா இப்படி சொல்லலாம். எப்படின்னு சொன்னா நீங்க சொன்னது சரியாம்மா, வெரி குட். அறிவாற்றல் திறன், அந்த தொடர்பாடல் திறன் அப்படின்னு சொல்றீங்க. அதான சொல்ல வாரீங்க. அதை நம்ம இப்படி எழுதணும். அழகா எழுதுறதா இருந்தா ஒன்று எழுதுங்க, சிந்தனை மற்றும் பகுப்பாய்வு திறன். அதுல ஒன்று எழுதுங்க, சிந்தனை மற்றும் பகுப்பாய்வு திறன். இது நீங்க இதுல தான் நீங்க சொன்ன அந்த அறிவாற்றல் திறன் சொல்றது உள்ளடங்குமா? வெரி குட். ஓகே சார். சிந்தனை மற்றும் பகுப்பாய்வு திறன். சரியா? அடுத்தது தொடர்பாடல் மற்றும் சமூக திறன். இது உங்களோட மெதட்ல சொல்றதா இருந்தா தொடர்பாடல் மற்றும் ஒத்துழைப்பு திறன் வரும். சரியா? தொடர்பாடல் மற்றும் சமூக திறன். தொடர்பாடல் மற்றும் சமூக திறன். அடுத்தது டிஜிட்டல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அறிவு. டிஜிட்டல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அறிவு. இது மூணுமே எங்க சொன்னா 21ஆம் நூற்றாண்டுல மாணவர் விருத்தி செய்ய வேண்டிய திறன்கள் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இப்ப இது என்ன விஷயம்னு சொன்னா இது ஒவ்வொன்றுக்கும் கீழே நிறைய விடயங்கள் வரும். அதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. அதை நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல படிப்போம். அதுல தான் நம்ம சொல்ற அந்த கம்யூனிகேஷன், கிரியேட்டிவிட்டி, கிரிட்டிக்கல் திங்கிங் அதெல்லாம் இதெல்லாம் உள்ளடக்கத்துல வர வேண்டிய விடயங்களை. சரி, ஓகே.
48வது கேள்வி பாருங்க. இலங்கையில் காணப்படும் மும்மொழி பாடசாலைகளின் எண்ணிக்கை அது 4 40. 40 4 40 ஓகே. 40 மும்மொழி பாடசாலைகள் காணப்படுதா? சரி. இப்ப இதுல என்னன்னு கேட்டா இப்ப இலங்கையில 47க்கு சார் 4C விடையா இல்ல நீங்க சொன்ன அந்த 3 விஷயங்களுமா? இல்ல நான் சொன்ன 3 விஷயங்களை நீங்க நோட் பண்ணுங்க. சிந்தனை மற்றும் பகுப்பாய்வு திறன், தொடர்பாளர் மற்றும் சமூக திறன், டிஜிட்டல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அறிவு. இதுல பண்ணுங்க சரியா? இப்ப 48வது கேள்விக்கு நான் திரும்ப வரேன். 48வது கேள்வியில மும்மொழி பாடசாலைகள் 40 இருக்குது சரியா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இலங்கையில் மொத்தம் நம்ம 10,047 ஸ்கூல் இருக்குன்னு சொன்னோம் தானே? இந்த 10,047 ஸ்கூல்ல நேஷனல் ஸ்கூல் எத்தனை இருக்குது? 396. வெரி குட். மாகாண பாடசாலைகள் அப்ப அதுல கழிச்சா வரும் தானே? 9,651. ஓகே 9,651. வெரி குட் அம்மா. நீங்க எங்க கிளாஸ் போறீங்கன்னு தெரியல. ஓகே நல்லம்மா, வெரி குட். ஆனா இன்னும் எப்படி சொல்றேன், இன்னும் ஆனா உங்களோட இன்னும் மெருகூட்டி கொள்ளணும். நவோதய பாடசாலை விலங்கல்ல நவோதயா பாடசாலையோ அது அதுல கவுண்டிங் எதுன்னு அப்படி வருமா சார்? இல்லையே, எக்ஸாம்ல கேக்குறீங்க? ஆமாம் நவோதயா கேட்டு வரதான் இருக்கு. இப்ப அதுல நிறைய இப்ப பாடசாலைகள் முறையில் நிறைய இருக்கல. இப்ப சிங்களத்தை சொன்னா இந்த லங்கம்ம பாசல ஹொந்தம பாசல அப்படின்னு ஒன்று இருக்குது. அது அண்மை பாடசாலை, நல்ல இசூரு பாடசாலை, இந்த கொத்தனி பாடசாலை, இப்படி நிறைய பாடசாலை முறைமைகள் இருக்குது. அது நாங்க போக ஒவ்வொன்றா பார்ப்போம். பொதுவா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஈஸியா சொல்லி தரேன்னா, வெரி சிம்பிளான விஷயம் கேட்டா, பொதுவாவே இந்த இந்த பரீட்சை டிஎஸ் இந்த டீச்சர் சர்வீஸை பொறுத்த மட்டில் பாஸ் பேப்பர் கேள்விகள் நிறைய வரும். பேப்பருக்கு இல்லைன்னா பாஸ் பேப்பர் ரிலேட்டடான கேள்விகள் நிறைய வரப்போகுது. அதுக்கு மேலதிகமா நாங்க படிக்க போறது என்னது, இந்த புதுசா கொண்டு வந்த கல்வி மறுசீரமைப்புகள். அப்ப அந்த புதுசா கொண்டு வந்த கல்வி மறுசீரமைப்பு அவ்வளவு என்கிட்ட இருக்குது இப்போ ஆல்ரெடி. அப்ப பாஸ் பேப்பர்ஸும் எல்லாமே என்கிட்ட இருக்குது. அப்ப இது ரெண்டையும் நம்ம அழகா மேட்ச் பண்ணி படிக்க போக ஒரு எக்ஸாமுக்கு பயப்படாம போயிட்டு உட்காரணும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் அவங்களுக்கு ஷுவர் பண்ணி சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஐக்யூ நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு ஐக்யூ பேப்பரை எடுங்க, செய்யுங்க. இப்ப டைம் எல்லாம் செட் பண்ணி செய்யாதுங்க. இப்போதைக்கு நீங்க ஐக்யூ பேப்பரை செய்யுங்க, அதுதான் முக்கியம். அதன் பிறகு ஒரு 10 பேப்பர் செஞ்சதுக்கு போறோம் உங்களுக்கு விளங்கிரும், இவன் இப்படிதான் கேள்வி கேட்கிறான்ற விதம் உங்களுக்கு விளங்கிரும். அதன் பிறகு நீங்க டைமை செட் பண்ணி செய்யறதுக்கு பழங்க. அதாவது எக்ஸாம் டேட் அறிவிச்சதோட நீங்க ஸ்கூல் போறாக்கள் வேலை செய்யறாங்கல்ல, லீவை போடுங்கப்பா. லீவை போட்டு நின்று மெனக்கெட்டு விடுக்காக படிங்க. படிச்சுட்டு போய் எக்ஸாம் செய்யுங்க. நீங்க எல்லாரும் கண்டிப்பா செலக்ட் ஆவீங்க சார், ஒன்னும் யோசிக்காது சரியா? வெரி சிம்பிள். ஆனா நீங்க ஐக்யூக்காக மெனக்கிறங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் சுவர் பண்ணல சொல்றேன், முடியுமான முயற்சி செஞ்சு சொல்றேன். உங்களை பொது அறிவுல, அதாவது கல்விசார் பொது அறிவுல 70 சொல்ற அந்த மார்க்ஸ் அல்லது 70 பிளஸ் பண்ற அளவுக்கு எனக்கு உங்களை கொண்டு போக இயலும் சரியா? அத 80 பிளஸ் பண்றது உங்களோட வேலை சரியா? 70 வரக்காட்டி உங்களை கொண்டு போறது என்னுடைய கடமை. ஆனா 80 தாண்டது உங்களோட பொறுப்பு. அது 80 தாண்டன்னு சொல்றது ஸ்ரீலங்கால பெஸ்ட் மார்க்ஸா தான் இருக்கு. ஒரு பொது அறிவுல எல்லாம் 80க்கு மேல எடுக்கிறது ஏழுமான ஒரு வேலை இல்லை, ரொம்ப கஷ்டமான வேலை. அதுக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டாதான் உங்களால அது ஏழும் சரியா? இப்ப 49வது கேள்வி, கல்வி அமைச்சுடன் தொடர்புடைய நிறுவனங்கள் யாவை? தேசிய கல்வி நிர்வாகம், இலங்கை பரீட்சை திணைக்களம், கல்வி வெளியீட்டு திணைக்களம். ஓகே வெரி குட் சரியா? பொதுவா நீங்க சொல்லக்கூடிய எல்லாமே, நீங்க சொல்ற எல்லா பதிலுமே சரிதான் சரியா? தேசிய கல்வி நிர்வாகம் சரி, இலங்கை பரீட்சை திணைக்களம் சரி, கல்வி வெளியீட்டு திணைக்களம் சரி, பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சரி, உயர்கல்வி அமைச்சு சரி சரியா? இந்த தொழில்நுட்ப கல்வி மற்றும் பயிற்சி கற்கைகள் ஆணைக்குழு அதுவும் சரி. இது எல்லாமே ஓகே. நீங்க சொல்ற இல்ல அந்த பிரிவேனா கல்வின்னு சொன்னா கூட அதுவும் சரிதான் சரியா? ஆகவே அது உங்களுக்கு பொதுவா உங்களுக்கு பேசிக்கா அது தெரியும் உங்களுக்கு பதில். 50வது கேள்வியை பார்ப்போம். 50வது கேள்வி பாருங்க. தேசிய கல்வி கொள்கை சட்டகத்தின்படி
ஓகே. 50வது கேள்வி பாருங்க. தேசிய கல்விக் கொள்கை சட்டகத்தின்படி இலங்கையில கல்வி அமைப்பின் மட்டங்களை குறிப்பிடுக. ஆரம்ப கல்வி, ஆரம்ப கல்வி, கனிஷ்ட இடைநிலை கல்வி, சிரேஷ்ட இடைநிலை, மேல்நிலை, உயர்கல்வி. சரி. இதுல இப்ப நான் சொல்றேன், இப்ப தேசிய கல்விக் கொள்கை சட்டகம் சொன்னா அதுல இங்கிலீஷ் வேர்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஃப்ரேம்வொர்க். எனக்கு இந்த யாரையும் மைக் கொண்டு டிஸ்டர்ப் பண்ணுதாப்பா, இந்த சாம்சங் எஸ்எம் சொல்றது. ஓகே. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஃப்ரேம்வொர்க், அதான் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன். சரியா? அப்ப இதுல 4 மட்டங்கள் காணப்படுது. 4 மட்டங்கள் காணப்படுது. இதுல முதலாவது ஆரம்ப பருவ கல்வியும் பராமரிப்பும். இதுல முதலாவது எதுன்னு கேட்டா ஆரம்ப பருவ கல்வியும் பராமரிப்பும். இதான் முதலாவது. அதாவது பொதுவா சொல்ல போனா உங்களோட ஏஜை பொறுத்த வரைக்கும் 4-5 வயது இல்லை. ஆரம்ப பிரிவு. ஆரம்ப பிரிவு அல்ல, ஆரம்ப பருவ கல்வியும் பராமரிப்பும், அதாவது நர்சரி லைன். முன்பள்ளி. சரியா? 2வது தான் ஆரம்ப பிரிவு. 2வது ஆரம்ப பிரிவு. 3வது இடைநிலை கல்வி. 3வது இடைநிலை கல்வி. 4வது உயர் கல்வி மற்றும் 3ஆம் நிலை கல்வி. 4வது உயர் கல்வி மற்றும் 3ஆம் நிலை கல்வி. சரியா? சார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸுக்கு யாராவது ஆன்சர் சொல்லுவீங்களா? எனக்கு ஒருக்கா அந்த நான் இடையில ஜாயின் பண்ண முடியாம போச்சு. எனக்கு இது 5 வரையும் ஒருக்கா விட சொல்ல முடியுமா எனக்கு? ரெண்டாவதுக்கு 704 பில்லியன், 3வது 1943ஆம் ஆண்டு, 4வது 35. 38,000. பேங்காக். 4வதுக்கு என்ன விடை? 38,004. 39 விட 38.4 தான் அந்த கன்ஃபார்மான ஆன்சர். நன்றி. டிஎஸ் எனக்கு கொஞ்சம் 6ல இருந்து 10th வரைக்கும் ஆன்சரை கொஞ்சம் சொல்லிடுமா? 6ல இருந்து 10 வரைக்கும். ஆறாவதுக்கு அதுல ஆன்சர் இல்லைன்னு சொல்லி 89வது இடம் ஸ்ரீலங்கா. அது 2024ஆம் ஆண்டு 78வது இடம் நோட் பண்ணுங்க. திரும்ப 7வதுக்கு பூஷோ, 8வதுக்கு 10, 9வது 1943, 10வதுக்கு முறையில் கல்வி.
அதுல 6வதுக்கு வந்து 38.4% என்று சொன்னவர். சாரி நான் கடைசி டைம்ல லீவ் ஆயிட்டேன். இந்த என்னன்னு சொன்னா 50வது கொஸ்டினுக்கு பதில் சொல்லிட்டேன் தானே உங்களுக்கு. ஓம் சார். ஓகே அப்படின்னா சரிங்க. அப்ப இவ்வளவு நேரம் என் வகுப்புல பொறுமையா இருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என் கிளாஸை பொறுத்த மட்டும் உங்களுக்கு வந்து திங்களும் புதனும் நடைபெறும். அவங்களுக்கு வர்த்தமானி தொடர்பு எதுவும் தெரிவுகள் தேவையா இருந்தா எனக்கு மெசேஜ் பண்ணி சொல்லுங்க. புதன்கிழமை அதுக்குரிய கிளாஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணி தரலாம். அதோட வியாழக்கிழமை உங்களுக்கு ஐக்யூ கிளாஸ் நடைபெறும். மற்ற விடயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு ஃபோன் குரூப்ல நம்பர் வந்து எடுக்கலுமா பதிவிடுறேன். சார்? என் ஃபோன் நம்பர் இந்த ஃபோன் பேப்பர்ல நம்பர் இருக்குது. எடுக்கணும். சைபர் இந்த பேப்பர்லயே மேல போட்டிக்கிறேன். 071 சொல்றேன் இருந்தாலும் ஓகே. என் ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அப்ப 071 49 83 687 071 49 83 687. என்ன வாட்ஸ்அப் ஊடாக நீங்க தொடர்பு கொள்ளுங்க. நான் மெசேஜை பார்க்குற டைம் கண்டிப்பா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். அனைவருக்கும் நன்றி. சொல்லுங்க சார். நான் இப்போ ஜாப்ல இருக்கிறேன் சார். மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸரா இருக்கிறேன். அப்ப நான் லிமிட்டெட்ல எங்களுக்கு போடையில தானே, நான் ஓப்பன்ல தானே போடணும். டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்க 2025. அப்ப எப்படி சார் நான் டிகிரி நீங்க 2025 கம்ப்ளீட்டா இருந்தா நீங்க கண்டிப்பா ஓப்பன்ல தான் செய்யணும். ஓப்பன்ல தான் போடணுமே. அப்ப பர்சனல் ஃபைலோட போடுங்க. 2025 6ஆம் மாசம் 30ஆம் தேதிக்கு முன்னுக்கு சொல்லுங்க. 6:30க்கு மேல தான். அப்ப என்ன பர்சனல் ஃபைலோட போடலாம் தானே சார்? எனக்கு பர்சனல் ஃபைல் ஊடாகவே போடலாம். அதுல எந்த சிக்கலும் இல்லை. உங்களோட அந்த சர்வீஸ் காலத்தோடு இது கணக்கிடப்படும். இப்ப லிமிட்டெட்ல மிக அரசு சேவையில் பணியாற்றப்படும் ஆட்களுக்குன்னு சொல்லி வந்திருக்குதானே, அது இதுக்கு வந்திருக்குது. ஆனா அவங்களோட குவாலிபிகேஷன் எங்க பாக்குறாங்கன்னு சொன்னா 2022ஆம் ஆண்டும் 2023ஆம் ஆண்டும் அந்த டைமுக்கு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கேன்னு சொல்லப்பட்டிருக்குது. நீங்க அத சொல்லுங்க. நீங்க அந்த கெசட்டை பார்க்க போக விளக்குங்க. சேவிஸ் கொண்டு போறப்படும் தானே சார்? சேவிஸ் வரும் கண்டிப்பா. நீங்க ஃபைல் ஊடாக போடுங்க, சேவிஸ் வரும். சரி சார். ஏன்னா 7 வருஷம் சேவிஸ் வரும் தானே சார்? அது அப்ப 7 வருஷம் தான் விட்டுறாதீங்க. கண்டிப்பா ஃபைல் ஊடாவே போடுங்க. யாரும் நீங்க டீச்சரா போறது விரும்புவாங்க. சொல்லுங்க சார். நான் இப்போ டிஓவா இருக்கேன் சார் ஆஃபீஸில். டிஓவா ஆஃபீஸில் இருக்கேன் சார். 2023ஆம் ஆண்டு நான் போட்டேன் சார். டிசி போட்டேன் 2023ஆம் ஆண்டு. அப்போ அதுக்கு நான் இப்போ என்ன செய்யலாம் சார்? அதில் போட்டிருக்காங்களே இப்ப நீங்க 2023ஆம் ஆண்டு நீங்க போட்டிருந்தா நீங்க திரும்ப போயிட்டு அப்ளை பண்ணும்போது உங்களோட ஐடென்டி நம்பர் அடிக்க போகல, உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் காட்டணும் திரும்ப. அதுல எதுவும் சேஞ்சஸ் நீங்க செய்யணுமா இருந்தா தான் நீங்க செஞ்சு திரும்ப சப்மிட் பண்ணணும். திரும்ப சேஞ்சஸ் செய்ய தேவையில்லைன்னு சொன்னா ஒரு சிக்கல் இல்லை உங்களுக்கு. அப்படி சப்மிட் பண்ற விஷயம் முடிஞ்சு. ஓகே தேங்க்ஸ் சார். சரியா? ஓகே ஓகே. திரும்ப எக்ஸாமுக்கு காசு கட்டி செய்யணுன்ற அவசியம் இல்லை சார். சொல்லுங்க சார். நாங்கள் 2019ஆம் ஆண்டு டிகிரி கம்ப்ளீட் பண்ணேன் சார். சரி. இப்போ நாங்கள் அரசு சேவையில் இருக்கிற வந்து அன்ஸ்கில் கேட்டகரியிலான்னு இப்போ இருக்கிறோம். நாங்களும் அப்ளை பண்ணலாம் சார் லிமிட்டட்ல. அரசு சேவைனாலே ஓகே. அது ஸ்கில் அன்ஸ்கில் அப்படி ஒன்று இல்லை. பொதுவாக நீங்க அரசு சேவையில இருந்தாலே நீங்க ஸ்கில் லேபர்ஸ் தான். ஸோ ஸ்கில் லேபர்ஸ் எல்லாம் அரசு உத்தியோகத்தை தானே. அப்ப அரசு உத்தியோகத்தை என்ற ரீதியில உங்களுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே தேங்க்யூ சார். ஓகே. அப்ப உங்களுக்கு ஓப்பன்லயும் போடலாமல்ல? ஓப்பன்லயும் போடலாம் சார். வயசுல இருந்தா போடலாமல்ல? கஷ்டமோ? போடலாம் சார். வயதுல இருந்தா நீங்க இப்ப லிமிட்டட்ல அப்ளை பண்ணி ஓப்பன்ல அப்ளை பண்ணுங்க. அது சிக்கல் இல்ல. ஓப்பன்ல ஈக்கிறாங்களுக்கு ஒரு பாதிப்பு அமையுமே ஒழிய உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகாது. அப்படியே இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க உங்களுக்கு சேவித்து இல்லாம ஆக்கிட்டு நியூ அப்பாயின்மெண்ட் என்ற ரீதியில போயிட்டு எடுக்கணும். அவ்வளவுதான். அதெல்லாம் புற பாக்குற விஷயங்கள். இப்ப அப்ளை பண்ணுங்க. ஓகே சார். ரெண்டு அப்ளை பண்ணலாம் சார். ஒவ்வொரு அப்ளிகேஷன் போடணுமா சார்? அப்ளை பண்ணலாம். ஆனா என்ன சொன்னா சொல்லுங்க. இல்ல ஓப்பனுக்கு வேறயா மத்ததுக்கு வேறயா தனித்தனி அப்ளை பண்ணணுமா? ரெண்டுக்கும் வேற தான் அப்ளிகேஷன் போடணும்.
இன்னொரு நாள் இன்னொரு தடவை சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்களை. நன்றி. கிளாஸ் எடுத்து முடிச்சுக்கோங்க. தேங்க்யூ. Thank you. Okay. Thank you very much, sir.